الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. وقال عيلا: لقد كان لكم في رسول الله أسوة حسنة. وقال النبي صلى الله عليه وسلم: أنا النبي لا كذب، أنا ابن عبد المطلب، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகத்திலே நிறைய பேர்களின் வரலாறுகளை விரல் நுனியில் வைத்திருக்கிற நாம், உலகம் யாருக்காக படைக்கப்பட்டதோ, யார் இல்லை என்றால் இந்த அகிலமே இல்லை என்று கூறப்பட்டதோ அந்த நபியின் வரலாறு என்ன? நாயகத்தினுடைய தோற்றம் எங்கிருந்து துவங்கியது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆற்றிய சாதனைகள் என்ன? இந்த உம்மத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த சலுகைகள் என்ன? இது அனைத்தையும் தெரிந்து கொள்ளும் விதமாக 63 வாரங்களில் 63 ஆண்டு வாழ்ந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் மாதத்திற்கு ஒரு வாரம் கடைசி என்று இருந்தது. அது ரொம்ப லாங்கா போயிட்டு இருக்கிறதுனால நிர்வாகம் மாதத்திற்கு 2 வாரம் இதை எடுத்துக்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் சங்கைக்குரிய முன்னாள் செயலாளர் அவர்கள் ரசூலின் வரலாறு கண்டிப்பாக வேண்டும், இந்த சமூகத்திற்கு, இளைஞர்களுக்கு அதிலே நிறைய பாடமும் படிப்பினையும் இருக்கிறது என்று அவர்கள் துவங்கி வைத்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதனுடைய நன்மைகளை அவர்களுக்கும் சேர்த்தருள்வானாக என்று துஆ செய்தவனாக, முன்னால் 2 வாரங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்கள் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 3 விதத்திலே அறிவிப்பு செய்யாமல் நபி வருவதில்லை. ஒன்று, வேதங்களின் மூலமாக அல்லாஹ் நபியின் வருகையை பற்றி சொல்லுவான். கனவின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபியின் வருகையை பற்றி சொல்லுவான். இல்ஹாமின் மூலமாக, உதிப்பின் மூலமாக அல்லாஹ் நபியின் வருகையை குறித்து சொல்லுவான் என்ற பாடங்களை பார்த்தோம். இந்த வாரம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபியை அனுப்புகிற பொழுது உயர்ந்த குலத்தில், குடும்பத்தில் தான் நபியை அனுப்புவான். காரணம், அந்த நபியினுடைய குடும்ப அமைப்பும் அந்த பாரம்பரியம், பண்பாடு. இயற்கையிலேயே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு பாரம்பரியம் இருக்கும். அந்த பாரம்பரியத்தை சிறப்பாக்கி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயர்வான குடும்பத்திலிருந்து எப்படி நபியை அனுப்புகிறான் என்பது குறித்த தகவல்களை உங்களோடு பகிர ஆசைப்படுகிறேன். நமக்கெல்லாம் சாதாரணமா உங்க அத்தா பேர் என்னன்னு கேட்டா சொல்லுவோம், அவங்க அத்தா பேர் என்னன்னு கேட்டா சொல்லுவோம், அவங்க அத்தா பேர் என்னன்னு கேட்டா சொல்லுவோம். 4வது அத்தா பேர் என்னன்னு கேட்டாக்கா கொஞ்சம் தயக்கம் தான். 4வது தலைமுறை, அதை பத்தி கொஞ்சம் யோசிக்கணும், தலையை சொறிவார். ஆனால் நபியினுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நஸப் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இடம்பெற்றிருக்கிறது. நான் அதைத்தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ரசூல் வரைக்கும் அந்த உயர்ந்த பரம்பரை எப்படி வந்தது?
அன்பிற்குரியவர்களே, ஹதீசுகள் ஏராளம் எழுதி குவித்து வைத்திருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆலமுல் அர்வாஹிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வைத்துக் கொண்டு எல்லா மலக்குகளும் சஜிதா செய்யுங்கள் ஆதமுக்கு, வஸ்ஜுது லி ஆதம். ஏன் சஜிதா செய்ய சொன்னான்? தஃசீர்கள் சொல்லும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நூர் பிரகாசம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய நெற்றியில் இருந்ததால், ரசூலினுடைய பிரகாசம் நூர் இருந்ததால் மலக்குகளை அல்லாஹ் சஜிதா செய்ய சொல்லுகிறான். அப்ப இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பதாகவே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்குள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நூரே முஹம்மதியை புகுத்தி இருந்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் உலகத்திற்கு வருகிறார்கள். நூரே முஹம்மதியின் துணை கொண்டு அவர்களின் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. தன்னுடைய மகன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு 40 பிள்ளைகள். அதுல இந்த நூரே முஹம்மதி 40 பிள்ளைகளுக்கும் போகாதே, நூரே முஹம்மதி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திடத்திலிருந்து நபியுனா சீஸ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு செல்கிறது. நபியுனா சீஸ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு செல்கிறது. அதனாலதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை மட்டும் அழைக்கிறார்கள். அழைத்து சொல்லுவார்கள், அன்பு மகனே, உமக்கு சில உபதேசங்களை செய்ய வேண்டி இருக்கிறது. அலைக்க பி உர்வத்தில் உஸ்கா, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை நீ மறந்து போயிடாத மகனே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் களிமா ஒண்ணுதான், ரசூலு தான் மாறி மாறி வருவாங்க. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து ஒண்ணுதான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அதுதான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அதுதான், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் எல்லோருக்குமே களிமா என்பது ஒன்றுதான். அதனால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன் சீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை அழைச்சு சொன்னாங்க, மகனே, லா இலாஹ இல்லல்லாஹ்வ ஒரு நாள் விட்டுறாத, உன்னுடைய வாழ்க்கைக்கு உயர்வுக்கு காரணம் அதுதான். சொல்லிட்டு சொன்னாங்க, உனக்கு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா முஹம்மதை பிடிச்சுக்கோ. ஏனென்றால் நான் சொர்க்கத்தினுடைய வாசலில் பார்த்தேன், சொர்க்கத்தினுடைய மரங்களில் பார்த்தேன், சொர்க்கத்தினுடைய இலைகளில் பார்த்தேன், ஹூர்லின் பெண்களினுடைய நெற்றியிலே பார்த்தேன். எங்கு பார்த்தாலும் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்று பொறிக்கப்பட்டிருந்தது. அதனால் மகனே, அல்லாஹ்விடத்திலே உனக்கு ஏதாவது தேவை இருந்தால் அந்த முஹம்மதை நீ விட்டு விடாத, பிடித்துக்கொள். ஆனா என்னவோ தெரியவில்லை, துரதிஷ்டம், இந்த உம்மத்து விட்டு விட்டது. கஷ்டங்கள், நஷ்டங்கள், இன்னல்கள், தொல்லைகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இதுவரை உலகத்திற்கு வராத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மதை விட்டு விடாதே என்று சீஸ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு சொன்னார்கள். ஆனால் நாம் கேட்காமலேயே உம்மத்தே முஹம்மதியாவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை படைத்திருக்கிறான். நம்ம கேட்டோமா? இன்னாருக்கு மகனா பிறக்கணும்னு கேட்டோமா? எனக்கு சகோதரராக இவர் வரணும்னு கேட்டோமா? எனக்கு சச்சா இவர் தான் பிறக்கணும்னு கேட்டோமா? எனக்கு மாமா இவர் தான் வரணும்னு கேட்கமா? கேட்காமலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உம்மத்தே முஹம்மதியாவாக நாம் படைத்திருக்கிறானே நம்மை. அல்லாஹு அக்பர். இந்த ஒன்றுக்கு எத்தனை காலம் நன்றி செலுத்துவது? மகனிடத்திலே சொல்லுகிறார்கள், சீசே, முஹம்மதை ஒரு காலமும் நீ விட்டு விடாதே. மகனுக்கு உபதேசம். சீஸ் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலிருந்து நூரே முஹம்மதி புறப்படுகிறது. அன்வஸ் அவர்களுக்கு மகனார், சீஸ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மகனார், அவரும் நபி என்று ஹதீசுகள் சொல்லிக் கொடுக்கிறது. அன்வஸ், அலிஃபு நூனு வாவு சீன். அன்வஸ், உலகத்திலே தையல் தொழிலை சொல்லுவார்கள். முதலில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் துவங்கினார்கள் என்று. ஆனால் தையல் தொழில் என்பது எப்படி உருவானது என்ற வரலாற்றை நீங்கள் தொடர்ந்தால் இந்த அன்வஸின் மூலமாகத்தான் தையல் இலைகளை அதை இதை கோத்து ஆடையாக தன்னுடைய ஔரத்தை விதவிதமாக மறைக்கிற இந்த பண்பாடு என்பது சீஸ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மகனிடத்திலே தான் தோன்றுகிறது. காரணம், நூரே முஹம்மதி அவர்களுக்கு புலனாகிறது, இடம் பெயர்கிறது. இந்த அன்வஸிலிருந்து இந்த நூரே முஹம்மதி கைனானுக்கு செல்கிறது. இந்த கைனான் யார்? அந்த காலத்திலேயே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை தாரக மந்திரமாக சொல்வதோடு மட்டுமல்லாமல் சமுதாயத்தை ஒன்றுபடுத்திய, கபீலாக்களை ஒன்றுபடுத்திய பெருமை இந்த கைனானை சாரும் இவர்களுக்கு செல்லுகிறது. இவங்கள்டிருந்து இவர்களுடைய மகனார்
எரிதுக்கு செல்கிறது. இந்த நூரை முஹம்மதி இவர்களின் மகனார் எரிதுக்கு செல்கிறது. இந்த எரிதிலிருந்து லமக் என்ற இறைநேசருக்கு செல்கிறது. அவரிடத்திலிருந்து நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு செல்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தகப்பனார் பேர் தான் லமக். அப்ப பாரம்பரியம் மிக்க நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு சென்று 950 ஆண்டுகள் அவங்க வாழ்ந்தது 1040 வருஷம். இன்னொரு ரிவாயத்தில் 1050 வருஷம்னு இருக்குது. நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அந்த நூரை முஹம்மதி செல்கிறது. அப்படி சென்றதால் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு விதவிதமான அற்புதங்களை கொடுத்தான். அதுக்கு 950 வருடம் ஈமானை ஏற்றுக்கொண்டவர்கள் வெறும் 80 பேர் தான். ஈமானை ஏற்றுக்கொண்டவர்கள் 80 பேர் தான். இந்த 80 பேர்களிலும் யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களிலிருந்து ஒரு கிளையை அல்லாஹ் உருவாக்குகிறார். இந்த சபா யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிள்ளையில ஒருத்தர் சபா. இடைப்பட்ட வரலாறை நான் சொல்லுவேன். இந்த சபா குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சைலல் கரீம் என்று சொல்லுகிறானே, சைலல் கரீம் ஒரு பெரிய அணைக்கட்டை செய்தார்கள். அந்த அணைக்கட்டை ஏகத்துவத்தை ஏற்காத காரணத்தினால், அல்லாஹ்வுக்கு மாறு செய்த காரணத்தினால் அல்லாஹ் அந்த அணைக்கட்டை உடைப்பதற்கு எலிகளை படைத்தான். இந்த எலி எப்படிப்பட்ட எலி தெரியுமா? சாதாரண எலி இல்ல. பூனைகளை கொண்டு போய் விட்டால் அந்த எலியை பார்த்து ஓடுமா பூனை. பூனையுடைய சைஸை விட பெரிய எலி. அப்ப பனு ஹாரிஸ், சபாவினுடைய பிள்ளைகள் பனு ஹாரிஸ். அந்த பனு ஹாரிஸினுடைய பிள்ளை தான் அவுஸ் ஹஸ்ரஜ். அவுஸ் ஹஸ்ரஜ் யார் பிள்ளை? சபாவினுடைய பிள்ளைகள்ல உள்ளவர் பனு ஹாரிஸ். பனு ஹாரிஸினுடைய பிள்ளைகளில் உள்ளவர் தான் அவுஸ் ஹஸ்ரஜ். அணைக்கட்டு உடைய போகுதுங்கிற செய்தியை கேட்டு அவுசும் ஹஸ்ரஜும் புறப்பட்டார்கள். எதை நோக்கி தெரியுமா? சபா எழுதி வைத்திருந்தார், சபா சொல்லி வைத்திருந்தார், ஒரு நபி வருவார், யஸ்ரிபுக்கு வருவார், தைபாவுக்கு வருவார், அந்த இடத்திற்கு சென்று விடுங்கள் என்று சொல்ல அவுஸ் ஹஸ்ரஜ் அங்க வந்து தங்குறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வருகிற செய்தி சபாவின் மூலமாக கேள்விப்பட்டு, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தின் மகனின் மூலமாக கேள்விப்பட்டு ரசூலுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று அவுசும் ஹஸ்ரஜும் முதல்ல மதீனாவிலே குடியேறியவர்கள், நபியை எதிர்பார்த்து குடியேறியவர்கள் அவுஸ் ஹஸ்ரஜ். அப்ப எப்படி யூதர்கள் வந்தாங்க? புக்து நசரினுடைய ஆட்சி காலம். யூதர்களுக்கு கடும் தொல்லையை புக்து நசர் கொடுக்க யூதர்கள் அடிதாங்க முடியாமல் அங்கொரு பக்கமும் இங்கொரு பக்கமும் திக்கொரு பக்கம் சென்றார்கள். அந்த அடிப்படையில் 3 கபீலாக்கள், பனு நுதைர், பனு கைனகா, இன்னொரு கபீலா, 3 கபீலாவும் மதீனாவிற்குள் வருகிறார்கள். இவங்க தஞ்சம் புழைக்கத்தான் வருகிறார்கள். யூதர்கள் 3 கபீலா உள்ள வர்றாங்க, தஞ்சம் புழைக்கத்தான் வர்றாங்க. பொதுவாகவே யூதர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. என்ன பழக்கம்னா வட்டிக்கு கொடுக்கிற பழக்கம். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்குமே இப்படியே வட்டிக்கு கொடுத்து உலகத்தையே வட்டிமயமாக்கிட்டான். இந்த 3 கபீலாவும் வட்டிக்கு கொடுக்க ஆரம்பித்தார்கள். அவுஸ் ஹஸ்ரஜ் அடிமைகளாகி போனார்கள். வட்டி வாங்கி விளையிற விளைச்சல் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு மீண்டும் வட்டிக்கு வாங்குறது, இப்படியே பழக்கம். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போதே சொல்லுவாங்க, மதீனாவாசிகளை பார்த்து சொல்லுவாங்க, அஸ்அத் இப்னு ஸுராரா ரசூலுல்லாஹ்வை முத பார்க்கும்போது சொன்னாங்க, அந்த மவாலில் யஹூத், நீங்கள் யூதர்களின் அடிமைகள், மவாலில் யஹூத். ஒரு கட்டம் எந்த அளவிற்கு ஆனது என்றால் வரலாறு பேசுகிறது, இந்த அவுஸ் ஹஸ்ரஜ் அடிமையாகி போய் வட்டிக்கு வாங்கி கல்யாணம் பண்ணுனா அந்த யூத தலைவனிடத்துல முதல்ல மனைவி இருக்கணும், அதுக்கு பிறகுதான் இவனுக்கு சொந்தமாகும். இந்த நிலைமையில் அவுஸும் ஹஸ்ரஜும் இருந்தார்கள். வரலாறு பேசுகிறார். அதுல பனு குரைலாவை சார்ந்த பனு குரைலா, பனு நுலைர், பனு கைனகா, பனு குரைலா இல்லையா? இந்த பனு குரைலாவை சார்ந்த தலைவன் இவன் தான். எந்த மனைவியா இருந்தாலும் தன் கைவசம் வைத்திருப்பவன், அவன் அனுபவிச்சுட்டு தான் அடுத்தவங்களுக்கு கொடுப்பான். இப்ப
அவுஸ் ஹஸ்ரஜை சார்ந்த அவுஸை சார்ந்த மாலிக் என்பவர், மாலிக் இப்னு ஹர்ஸ் பார்க்கிறார், கொஞ்சம் வீரன், அவுஸை சார்ந்த வீரர், தன்னுடைய சகோதரிக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கிறார். முடிச்சு கொடுத்துட்டு மணப்பெண்ணுக்கு தோழி மாதிரி இவரே வேஷம் போட்டுட்டு கொஞ்சம் ஆடைகளை எல்லாம் அழிஞ்சிட்டு உள்ள போய் குறைலா, யூத குறைலாவின் தலைவனை கொண்டு விடுகிறார். அதுக்கு பிறகுதான் அவுஸ் கூட்டத்தின் மீது யூதர்களுக்கு பயம் ஏற்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையின் பொழுது பார்த்தா, மதீனாவுக்கு போகும்போது பார்த்தா, இந்த யூதர்கள் மிரட்டுகிறார்கள், அவுஸும் ஹஸ்ரஜும் துணிந்து நிற்கிறார்கள். அந்த யூதர்கள் சொன்னாங்க, ஒரு நபி வரப்போறாரு, அந்த நபியை நாங்க பின்பற்றி உங்களை எதிர்ப்போம். இந்த நேரத்திலே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுஸிடத்திலும் ஹஸ்ரஜிடத்திலும் செல்லுகிறார்கள். இன்று எங்கிருந்து வந்துச்சுன்னு சொன்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மகன் சபாவிடத்திலிருந்து வருகிறது. அப்ப ரசூலினுடைய நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு சென்று அவர்களின் வழியாக சபாவுக்கு சென்று, இன்னொரு ரிவாயத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலிருந்து அவங்க மகன் ஷாமுக்கு சென்றது என்றும் வரலாறு இருக்கிறது. அந்த ஷாமின் வழியாக அர்ஃபஹஷத், ஷாமினுடைய மகன் அர்ஃபஹஷத், இவருக்கு செல்கிறது நூரே முஹம்மதி. அவரின் வழியாக ஷாக்கு செல்கிறது, அவரின் வழியாக நபியுனா ஹூத் அலைஹிஸ்ஸலாத்திற்கு செல்கிறது. அர்ஃபஹஷதினுடைய மகன் ஷாயினுடைய மகன் தான் நபியுனா ஹூத் அலைஹிஸ்ஸலாம். ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பேர் ஆபிர். ஆபிர் எதையுமே கடந்து யோசிப்பவர். இந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம் நூரே முஹம்மது இருந்ததால் தான் ஏகத்துவத்தை எடுத்து சொல்லுகிறார்கள். அந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்கள் தெரியுமா? ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மக்கள் குர்ஆன் பேசுகிற பொழுது அல்லதி லம் யுஹ்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத், அது சாதாரண ஆளுகை இல்லை, அவர்களை போன்று பூமியிலே ஒரு படைப்பை அல்லாஹ் படைக்கவே இல்லை. 360 அடி உயரம், கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். 6 அடி 5.5 அடி 4 அடி இருக்கும் போதே இந்த ஆட்டம் ஆடுறோம். 360 அடி உயரம் இருந்துச்சா எப்படி இருப்பார்? 360 அடி உயரம். இந்த 100 அடி விளக்க தூக்கி ஒரு 4 விளக்கு மேல தூக்கி நிறுத்தணும். பாறைகளை பந்தாக உதைத்து விளையாடுவார்களாம். பாறைகளை உதைத்து விளையாடுவார்கள். 300 வருஷத்துக்கு பின்னாடி தான் கல்யாணத்தை பத்தியே யோசிப்பானா. நமக்கு ஒரு 7-8 தலைமுறை காணாம போயிடும். 300 வருஷத்துக்கு பிறகு பையனுக்கு பொண்ணு பார்க்கலாமா வானாமா என்று யோசிப்பார்கள். அன்புக்குரியவர்களை யோசிக்கிறோம். இந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம் போய் அல்லாஹ் ஒருத்தருங்க ஏத்துக்கங்க, ஏக்கலன்னா என்ன செய்வான்? இல்ல ஏக்கலன்னா அவன் நினைச்சான்னா காற்றால் கூட உங்களை அழித்து விடுவான். சிரிக்கிறார்கள். காற்று எங்களை அழிப்பதா? நாங்க யார் தெரியுமா? 7 லட்சம் பேர் இருக்கோம். 3 பக்கமும் மலை, ஒரு பக்கம் திடல். நாங்க 7 லட்சம் பேர் நின்னோம்னா நாங்களும் மலை மாறி மாறிடுவோம். எந்த காற்று எங்களை அழிக்கும்? ஹூத் அலைஹிஸ்ஸலாத்திலே கேட்டாளுங்க, எந்த காற்று எங்களை அழிக்கும்? அழிக்கட்டும், பார்க்கலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, சபஅ லயாலின் வ ஸமானியத அய்யாம், 7 இரவு 8 பகல். அந்த காற்று வீசியது பனைமரத்தை சுழட்டுவதை போன்று சுழட்டி அடித்தது. எல்லாம் காலி ஆயிட்டான். இது மாதிரி ஒரு படைப்பே இல்லை என்று சொல்லப்பட்ட படைப்பை, இந்த ஏகத்துவத்தை ஏற்காத காரணத்தினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அளித்தார். ஆனால் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவர்களை பின்பற்றியவர்களையும் அல்லாஹ் பாதுகாத்தார். இதே வரிசையில் உள்ளவங்கன்னா ஹூது. யாரு? ஷத்தாதின் காலத்திலே வாழ்ந்த நபி ஹூத். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் ஷத்தாத் டைம் போய் சொல்றாங்க. இந்த ஷத்தாத் யார் தெரியுமா? அதையும் இந்த சமூகம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். யார் ஷத்தாத்? தாய் தகப்பன் இல்லாதவன், யத்தீமான பையன் ஷத்தாத். தாய் தகப்பன்லாம் இல்லை, ஆனால் அறிவாளி. ஒரு 7-8 வயசுல ஷத்தாத் நின்றுகிட்டு இருக்கிறான். ஒரு 2 பேர் கல்லை வச்சுட்டு பேசிட்டு இருக்கிறானுங்க. கல்லை வச்சு, இந்த கல்லை உரசி கண்ணில் போட்டா பார்வை கிடைக்குமா கிடைக்காதான்னு 2 பேர் பேசிட்டு இருக்கிறான். பார்வை கிடைக்குமா கிடைக்காதா? அந்த 2 பேர் முடிவு பண்ணா, உன் கல்ல உரைச்சலாமான்னு அவன்கிட்ட கேட்க, பார்வை போச்சுன்னா என்ன செய்யறது? அவர் சொன்னார், இல்ல உன் கல்ல உரைச்சி போடலாம். மாறி மாறி பேச இந்த 7 வயசு பையன் சத்தாதங்க நிக்க, பேசாம அவன் கல்ல உரைச்சிருவோம் என்று அந்த கல்ல உரசி
ஷத்தாதின் கண்ணிலே பூசுகிற போது, சுருமா போடுகிற பொழுது அந்த கல்லின் ஆற்றல் என்ன தெரியுமா? பூமிக்குள் இருக்கிற ரகசியம் எல்லாம் பொக்கிஷம் எல்லாம் தெரிகிறது. பூமிக்குள் இருக்கிற பொக்கிஷம் எல்லாம் தெரிகிறது. இதை பார்த்தா ஷத்தாது, ஆகா அற்புதமான நேரமடா இது என்று கண்ணு தெரியலன்னு வேகமா கத்தினான்ல, 2 பேரும் கல்லை கீழே போட்டு ஓடிட்டான். அந்த கல்லை எடுத்து வைத்துக் கொண்டு இந்த யத்தீமான ஷத்தாது பூமிக்குள் இருக்கிற பொக்கிஷங்களை எல்லாம் எடுத்தான் 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 எடுத்தான். எந்த அளவிற்கு தெரியுமா? ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் ஒருவன் ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிற பொழுது, அல்லாஹ்வை ஏற்றால் எனக்கு இறைவன் என்ன தருவான்னு கேட்க, உனக்கு இறைவன் சொர்க்கம் தருவான். சிரிக்கிறான் ஷத்தாது. என்னிடத்தில் இருக்கிற நியாமத் என்ன தெரியுமா? சொர்க்கத்தை பூமியில் கட்டுவேன். இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாப்பா வச்சிருக்கிறான். சொர்க்கத்தை நான் பூமியில் கட்டுவேன். இரமதாத்துல் இமாத் சொர்க்கத்துக்கு பேர் வச்சான். எத்தனை வருஷம் கட்டுனான் தெரியுமா? ஹதீஸ்கள் சொல்லுகிறது 350 வருஷம் கட்டுனான். இன்னைக்கு 350 வருஷம் கட்டின கட்டடம் ஏதாவது உலகத்தில் இருக்கா? 350 வருஷம் இரமதாத்துல் இமாத் கட்டி முதலில் உலக அழகிகள் 500 பேர்களை தேர்வு செய்தவன். இன்னைக்கு உலக அழகி போட்டி நடக்குதா இல்லையா? முதல்ல தேர்வு செய்தவன் ஷத்தாத். உலக அழகிகளை ஏற்பாடு செய்து ஆறுகள், அருவிகள், ஓடைகள் எல்லாம். காரணம், பல 1000 வருடம் வயது கொடுக்கப்பட்டவர்கள் இல்லையா ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கவுமுகள். 350 வருஷம் கட்டி, ஆனால் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்கவில்லை. அந்த திறப்பு விழா, ஷத்தாது திறப்பு விழாவிற்கு செல்கிறான். ஷத்தாதுக்கு ஒரு பழக்கம் உண்டு. எப்பொழுதுமே மானை பார்த்து விட்டால் அவன் வேட்டையாடுவதில் மும்பரமாக கிளம்பி விடுவான். இந்த வேட்டையில ஷத்தாதுக்கு தனி விருப்பம். இவன் திறப்பு விழாவிற்கு வருகிறான். குதிரையிலே மான் ஒன்று குறுக்கே ஓடுகிறது. வேகமாக மானை திரட்டினான். இவன் குதிரையின் கடிவாளத்தை ஒருவர் வந்து பிடிக்கிறார். என் குதிரை இவ்வளவு வேகமாக செல்லுகிற என் குதிரையின் கடிவாளத்தை பிடிக்கிற அந்த ஆண்மகன் யார்? அவர்தான் சொன்னாரு, ஆனா மலக்குல் மௌத், நான் அந்த அப்பா மலக்குல் மௌத், உன்னுடைய உயிரை பிடிக்க வந்திருக்கிறேன். ஓடினான். தன்னுடைய கோட்டையில் ஒரு கால், குதிரையில் ஒரு கால், இறந்து போனான், அழிந்து போனான். நபியை ஏற்கவில்லை இல்லையா? வரலாறு பேசுகிறது. அப்ப ஷாயிடத்திலிருந்து ஹூத் அலைஹிஸ்ஸலாத்திற்கு நூரே முஹம்மதி இடம் பெயர்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நூரே முஹம்மதி இருந்ததால் பூமிக்கே உலகத்திற்கே வெளிச்சம் காட்டுகிற, நூர் என்றாலே வெளிச்சம் தானே, வெளிச்சம் காட்டுகிற தகுதியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தான். அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலிருந்து அவர்களின் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலிருந்து அவர்களின் மகனார் ஃபாலிஹ்க்கு செல்கிறது. ஃபாலிஹ் எப்படி வியாபாரம் செய்வது என்பதை உலகத்தில் முதலில் அறிமுகப்படுத்தியவர் ஃபாலிஹ். இந்த பண்டம் மாற்று முறை, காசு முறையெல்லாம் அப்ப இல்ல. ஒரு பண்டத்தை கொடுத்துட்டு இன்னொரு பண்டம் வாங்கிக்கிறணும். பண்டம் மாற்று முறையை உலகத்திலே முதலில் அறிமுகம் செய்து அநியாயத்திற்கு தண்டனை கொடுத்தவர்கள் யார் என்று சொன்னால் இந்த ஃபாலிஹ் தான். ஃபாலிஹின் காலத்திலே ஏதாவது கலப்படம், அநியாயம் இதெல்லாம் செஞ்சாக்கா அதற்கு தண்டனை மரண தண்டனை. வியாபாரத்திலே மோசடி செய்வது இன்னொருவனை கொல்வதற்கு சமம். ஆனா இன்னைக்கு அந்த ஃபாலிஹ் இருந்தாருனாக்கா நிறைய பேர் உயிரோடு இருக்க முடியாது இல்லையா? அவ்வளவு கலப்படம் சமூகத்தில். இந்த ஃபாலிஹ் இடத்திலிருந்து அவர்களின் மகனார் அர்கூஸுக்கு செல்கிறது. நூரே முஹம்மதி அர்கூஸ். இந்த அர்கூஸ் இடத்திலிருந்து அவர்களுடைய மகனார் அஸ்வாவுக்கு நூரே முஹம்மதி கடந்து செல்கிறது. அஸ்வா இடத்திலிருந்து நாகூருக்கு செல்கிறது. நாகூர், அதுல இருந்த நாகூருக்கு பேரு வச்சோ என்னவோ தெரியல, நாகூருக்கு செல்கிறது. அவர்களிடத்திலிருந்து தாரிகுக்கு செல்கிறது நூரே முஹம்மதி. இந்த தாரிகிடத்திலிருந்து நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கிடக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தகப்பனாரின் பெயர் ஆசர் அல்ல, தாரிக். தாரிகிடத்திலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு செல்ல அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நூரே முஹம்மதியை பெற்ற காரணத்தினால் எவ்வளவு பெரிய வேலை. ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலா, நாயகமே இந்த உலகம் பிரகாசம் அடைய வேண்டுமானால், ரப்பே இந்த உலகம் பிரகாசம் அடைய வேண்டுமானால் ஒரு நபி தோன்ற வேண்டும், அந்த நபி இப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என்று நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டு 3500 ஆண்டுகளுக்கு பிறகு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திற்கு அனுப்பி தருகிறார்.
வரலாறு பேசுகிறது. அந்த நூரை முகமது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட இருந்ததுனால அல்லாஹு அக்பர், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை சாதனைகள் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும் போதே ரொம்ப அழகாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பேசுவான். இதிபுத்தலா இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நமக்கு மாதிரி சோதனை எல்லாம் இல்ல. இதிபுத்தலா இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத்தின், பல்வேறு சோதனைகளை, பிறப்பே சோதனை, வளர்ப்பு சோதனை, வாலிபம் சோதனை, குழந்தை பிறப்பது சோதனை, அவர்களுடைய வயோதிகம் சோதனை, எல்லாம் சோதனை. அத்தனையிலும் அத்தம்மஹுன்ன 100க்கு 105 மார்க் எடுத்தாரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று குர்ஆன் பேசுகிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நூரே முஹம்மதி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோடு இருக்கிறது. அதனால் அந்த நூரே முஹம்மதியை காக்கிற பொறுப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எடுத்துக்கொண்டான். அது என்ன பிறப்பே சோதனை? உள்ள நுழைஞ்சா அல்லாஹு அக்பர், நம்ரூத் ஒரு கனவுண்டு காணுவான். நம்ரூதின் கனவு. பொதுவாகவே அந்த நம்ரூத் அரசர்களுக்கு நிறைய முனஜ்ஜிமீன்கள் இருப்பார்கள், நட்சத்திர கணக்கர்கள், கணக்கு போட்டு சொல்லிக்கிட்டே இருப்பான். அதே மாதிரி ஃபிரௌன் நம்ரூதுக்கு நட்சத்திர கணக்கர்கள். நம்ரூதுக்கு கனவு என்ன கண்ணா? நம்ரூத் ஒரு இளவல் வானத்திலிருந்து ஒரு இளைஞன் பிரகாசத்தோடு இறங்குவதை போன்று கனவு கண்டான். இந்த நம்ரூத் நட்சத்திர கணக்கர்களை எல்லாம் அழைத்து, நான் என்ன கனவு கண்டேன் என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்தான் உண்மையான முனஜ்ஜிம். நான் கண்ட கனவை யார்கிட்டையாவது கேட்ட சொல்ல முடியுமா? கனவுக்கு போய் விளக்கம் கேட்டா ஏதாவது சொல்லுவாங்க. நான் கண்ட கனவை நீங்கள் சொல்ல வேண்டும். அதுல பாதி முனஜ்ஜிமீன்கள் காணாம போயிட்டான். நம்ரூத் பார்த்த கனவை யார் சொல்றது? ஆனாலும் நிறைய முனஜ்ஜிமீன்கள், நீங்கள் ஒரு இளவல் இறங்குவதை போன்று கனவு கண்டீர்கள், வலப்பக்கமும் மஷ்ரிக்கும் மகரிபும் பிரகாசமாக இருந்தது, இதுதானே கனவு என்று சொல்ல, ஆம் நீங்கள் தான் சரியாக கணித்து சொல்ல தகுதி பெற்றவர்கள். இப்ப முனஜ்ஜிமீன்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே போட்டி நடக்க போகிறது. இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் வரலாறு. நட்சத்திர கணக்கர்கள் கணக்கு போடுகிறார்கள். உங்களுக்கு நெருக்கமான கபீலாவிலிருந்து ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை நபியாக வரும், அந்த குழந்தையால் உமக்கு அழிவிருக்கிறது. எனக்கு நெருக்கமான கபீலாவா? அது யார் என்று யோசிக்கிறான். அல்லாஹ் உள்ளத்தை திருப்பி விட்டான். கூக் கபீலா, இதுதான் எனக்கு நெருக்கமான கபீலா. அங்க இருக்கிற சின்ன பிள்ளைய எல்லா தலையும் எடுத்துரு. ஆண் பிள்ளைகள் 70,000 தலைகள் ஒரு நாளில் தகர்க்கப்பட்டது. இப்படி உலக வரலாற்றில் 70,000 தலைகள் ஒரே நாளில் தகர்க்கப்பட்டது நம்ரூதின் காலமாகத்தான் இருக்கும். 70,000 குழந்தைகள் கொண்டாச்சு. இப்ப கணக்கு போட்டு சொல்லுங்கன்னா, முனஜ்ஜிமீன்கள் கணக்கு போட்டாங்க. கணக்கு போட்டு சொன்னானுங்க, இன்னும் குழந்தை ஜனிக்கவே இல்லைன்னா, தாயின் வயிற்றுக்கே குழந்தை வரல. அப்பதான் ஃபிரௌனின் மூளை, நம்ரூதின் மூளை வேக வேகமாக வேலை செய்கிறது. அப்ப தாயின் வயிற்றுக்கே வரலன்னா ஆம்பளைகளையும் பொம்பளைகளையும் தனித்தனியா பிரிச்சிருவோம். ஆண்கள் எல்லாம் ஒரு பகுதியில் இருக்கணும், பொம்பளைகள் எல்லாம் ஒரு பகுதியில் இருக்கும். 2 பேரும் ஒண்ணு சேர விடக்கூடாது. ஆன தனியா பிரி, பெண்ணை தனியா பிரி. இந்த முட்டாள் அரசன் செய்தான். ஆண்கள் தனியாக இருக்கிறார்கள், பெண்கள் தனியாக இருக்கிறார்கள். என்ன நடந்துச்சு தெரியுமா? பொதுவாகவே எல்லாரும் இந்த கிராம பகுதிகளில் பெருநாள் அன்னைக்கு தொழுக வந்துட்டாங்கன்னா இந்த பொம்பளை எல்லாம் எல்லா வீட்டுக்கும் போவாங்க. எல்லா வீடு, ஏன்னா ஆம்பளைகளே இல்லைல்ல, ஃப்ரீயா போய் அங்க போய் பேசிட்டு இருக்க, இங்க போய் பேசிட்டு இருக்க. இப்ப பொம்பளை மட்டும் தனியா இருக்கிறாங்களா? பெண்களுக்கு இயற்கையிலே ஒரு ஆசை என்னன்னா, ஆம்பளைய போனாங்கன்னு சொன்னா அப்படி லேசா எட்டி பார்த்துட்டு வந்துருவாங்க. அந்த ஜன்னல் வழியா பார்க்கிற பழக்கம் அது ஆதி காலத்திலிருந்து தொடர்ந்த பழக்கம். இவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தகப்பனாரு போயிட்டு இருக்கிறாரு, பெண்கள் பகுதியிலே சென்று கொண்டிருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தகப்பனார் தாரிக், அந்த அம்மா லேசா ஆம்பளை இருக்கிற பகுதியில் வந்து எட்டி பார்த்துச்சு. இவர் நின்றுகிட்டு இருக்கிறார். 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஏண்டா நீண்ட நாள் பிரிவு, 2 பேர்களும் ஒன்று சேர்ந்தார்கள். நட்சத்திர கணக்கர்கள் கணக்கு போட்டு சொன்னார்கள், இன்றைக்கு குழந்தை தாயின் வயிற்றில் ஜனித்து விட்டது. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு தாயின் வயிற்றில் ஜனித்து போனதா? அப்ப ஒரு அறிவாளி சொல்லி கொடுத்தான், வயிறு காட்டி கொடுத்து விடும். 7 மாசம் 6 மாசம் ஆகும்போதே வயிறு காட்டி கொடுத்துரும். இந்த 9 மாசம் யாருக்கெல்லாம் ஆகுதோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துருவோம். குழந்தை பிறக்கிற போது பொம்பளை பிள்ளையா இருந்தா விட்டுருவோம், ஆம்பளை பிள்ளையா இருந்தா கொன்றுவோம். எதுக்கு வம்பே வேணாம்.
ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தாயாருக்கு வயிறு தெரியாமலே வளர்க்கிறார். சராசரி வயிறு இருக்கும், எல்லோரை போன்ற அந்த தாயார் இருப்பார். 9 மாதம் நிறைவடைகிறது. அதுக்கு இடையில எல்லா கடவுளையும் போய் வணங்கிட்டு வாங்க என்று இந்த தாரிக இந்த அம்மா பிடிச்சி அனுப்பிச்சு விட்டுருச்சு. நல்ல புள்ள சாலிகா பிறக்கணும்னு எல்லாத்திலையும் போய் வணங்கிட்டு வாங்க. இவர் கிளம்பிட்டார். அதற்கு இடையில் குழந்தை பிறக்கிறது. பிறக்கிற குழந்தை ஆணாக இருக்கிறது. ஆண் குழந்தை பிறந்தது என்று சொன்னால் கொல்லப்படும் என்பதை தெரிந்து கொண்டு குகையிலே வைத்து வளர்க்கப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏறத்தாழ 26 மாதங்கள் குகையில் வளர்கிறார்கள். தகப்பனாருக்கே தெரியாது. 26 மாதங்களுக்கு பிறகுதான் தகப்பனாருக்கு சொல்லப்படுகிறது. அந்த தாயார் போய் பால் கொடுக்கிற நேரத்தில் உள்ள போனா ஒரு கையிலே நீர் இருக்குமாம், ஒரு கையிலே தேன் இருக்குமாம், ஒரு கையிலே சமன் நெய் இருக்குமாம், விதவிதமான சிறப்பிகள். இதை பார்த்துட்டு அந்த தாயார் அன்னைக்கே முடிவு பண்ணிருச்சு, நம்ரூதுக்கு சமாதி நம்மால்தான். அன்றே அந்த தாயார் முடிவு செய்தார்கள் இல்லையா? பிறப்பே சோதனை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏன் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாக்க வேண்டும்? நூரே முஹம்மதி, தன்னுடைய இறுதி நபி வர வேண்டும் இல்லையா? இவர்களை பாதுகாத்தால் தானே வர முடியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாக்கிறார். கடைசியில் ஒரு நாள் அந்த அம்மா சொல்லிருச்சு, நமக்கு ஒரு அழகான புள்ள பிறந்துச்சு. நீங்க போன நேரத்தில், அவர் வந்த நேரத்தில் பொம்பளை புள்ள பிறந்துச்சு, அதனால நான் ஒரு ஆம்பளை புள்ள பிறந்துச்சு, நானே கொலை செஞ்சு புதைச்சிட்டேன்னு அந்த அம்மா. அதுக்கப்புறம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் 26 மாசத்துக்கு பின்னாடி சொல்லிச்சு அந்த அம்மா, இல்லை இல்லை ஆம்பளை பிள்ளை இங்கே தான் வளர்றான் என்று சொல்லி உள்ளே போய் பார்த்து சந்தோஷப்பட்டு வளர்க்கிற பொழுது கொஞ்சம் பெருசாகும் போது நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தகப்பனாரு கொண்டு போகிற அந்த சிலைகள் அதெல்லாம் பொம்மைகளை செஞ்சு விற்கிறது, இதை போய் விற்கலாமா, இது ஹலாலா என்று சின்ன வயசுலேயே பேச, வஹ்ஜுர்னி மலிகா, இப்படியே பேசிட்டு இருந்த கல்லால் எறிஞ்சு அவனை கொன்றுவேன். எல்லாரும் இதை வணங்கிட்டு இருக்கிறாங்க, நீ மட்டும் என்னடா இப்படி பேசிட்டு இருக்கிற? வஹ்ஜுர்னி மலிகா. வீடே ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அல்லாஹ் சொல்லுவான், தகப்பன் ஏத்துக்கலையா கவலைப்படாத, சமூகத்தில் போய் சொல்லுமா. தகப்பன் ஏத்துக்காட்டி என்ன, குடும்பமே ஏத்துக்கல, சமூகம் ஏத்துக்குமா? ஆனால் அல்லாஹ் சொல்லுவான், ரிவேஸ்ல போய் சமூகத்திட சொல்லு. சமூகத்திட போய் சொல்லுவார்கள், நீ வணங்குற இந்த சிலைகள்லாம் எந்த பிரயோஜனம் இல்லை, தான் மேல உட்கார்ந்து இருக்கிற ஈய கூட அதனால ஓட்ட முடியாது, அதனால வானா என்று சொல்ல யாருமே கேட்க மறுப்பார்கள். திருவிழா வரும், அதுக்கு முன்னாடி போய் எல்லா சிலையையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைச்சு தூக்கி எறிஞ்சிட்டு, எல்லாம் குர்ஆன் சொல்லுகிறது, பெரிய சாமி ஒன்று இருக்குமா இல்லையா, அது தலையில கோடாரியை போட்டு வந்துருவாங்க. பெரிய சாமி ஒன்னே மக்கள் எல்லாம் மக்களுக்கு தெரியும், ஏன்னா எதுக்குறவர் இவர் ஒருத்தர் தான் ஊர்ல, அத்தனையும் உடைச்சு போட்டு மேலே தூக்கி போட்டியா, இல்லை நான்லாம் உடைக்கல, பெரிய சாமி தான் எல்லா வேலையும் செஞ்சிருக்கு. பெரிய சாமி அது எப்படா நகரும், அது அங்கே தானே இருக்கும், இதெல்லாம் தெரியுதுல, பிறகு எதுக்கு ஈமான் கொள்ள, பிறகு எதற்கு இதை நம்புகிறீர்கள் இல்லையா? ஊர் மக்கள் எல்லாம் எதிர்ப்பு. நான் சுருக்கமாக சொல்லுகிறேன், அல்லாஹ் சொல்லுவான், ஊர் மக்கள் ஏத்துக்கலையா போய் அரசன்ட்டு சொல்லு. அரசன் ஆக படுபாவி, ஊர் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையா அரசன்ட்டு சொல்லு. அரசன்ட்டு சொன்னா மின்ஜனிக், எவ்வளவு பெரிய கருவி, மின்ஜனிக், பெரிய கருவியை செய்து நெருப்பை மூட்டினானாம். எந்த அளவுக்கு நெருப்புன்னா வானத்தில் பறக்கிற பறவைகள் உள்ளே விடும். அந்த நெருப்பை மூட்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தூக்கி போடுறான். அந்த நூரை முஹம்மதி உள்ளே இருந்ததால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து விடுவதற்கு வருகிற பொழுது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கிறார்கள், இப்ராஹிம் காப்பாற்றட்டுமா, உம்மை நான் காப்பாற்றவா என்று கேட்கிற பொழுது, என்னை படைத்த ரப்பு என்னை பார்த்து கொள்ளுவான், உங்க வேலையை நீங்க பார்த்துக்கங்க. என்ன அற்புதமான ஆற்றல், என்னை படைத்த ரப்புக்கு தெரியும், நான் உள்ளே விடுகிறேன் என்பது தெரியும், என் ரப்பு பார்த்துக் கொள்ளுவான். எல்லா பொருள்களுக்கும் அழிக்கும் ஆற்றலை கொடுக்கிற ரப்பு நெருப்பை பார்த்து சொல்லுவானே, யானாரு கூனி பர்தன் சலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே நீ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு இதமான குளிர்ச்சியாக மாறிடு. ஃப்ரிட்ஜில் ஏசியில் இருக்கிற மாதிரி இருக்கணும், ஃப்ரிட்ஜில் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப குளிர்ச்சி வந்துடக்கூடாது ஃப்ரீசர் மாதிரி. அதனால ஏற்றுக்கொள்ளுகிற குளிர்ச்சியை என் இப்ராஹிமுக்கு கொடுத்து விடு. எதனால அல்லாஹ் பாதுகாத்தான்? கடைசியில் நிலைமை என்னன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புக்குள்ள இருக்கிறத பார்க்கறதுக்கு வந்த அவர் கரிஞ்சிட்டாரா இல்லையான்னு பார்க்க நம்ரூதின் மகள் வந்தாள். வரலாறு சொல்கிறது, நம்ரூதின் மகள் பொதுவாகவே அரண்மனையில் இருக்கிறாள், என்ன ஆச்சுன்னு பார்க்கலான்னு வரும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உள்ள ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கிறாங்க. இதை தூரத்திலிருந்து பார்த்த மக, இப்ராஹிம் உம்மை பார்க்க நான் வரணும் அப்படின்னா பிஸ்மில்லா சொல்லி உள்ள வந்துட்டாங்க.
பிஸ்மில்லா சொல்லி இந்த அம்மா நெருப்புக்குள்ள போக நெருப்பு கரிக்கவில்லை. உள்ளே சென்ற மகள் நம்ரூதின் மகள் ஈமான் கொண்டாள். வரலாறு பேசுகிறது, வரலாறு பேசுகிறது, நீண்ட வரலாறு. தொட்டதெல்லாம் அல்லாஹ் 90 வயதில் எனக்கு ஒரு குழந்தை வேண்டும். காரணம், இந்த நூரே முகம்மதியை நான் கடத்த வேண்டும் இல்லையா? எங்கெல்லாம் நூரே முகம்மதி இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு நல்ல வாரிசும் வேண்டும் இல்லையா? 90 வயசு குடுகுடு கிழவன். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஹாஜராவை தேர்வு செஞ்சு ஹாஜரா கிடைச்ச விதமே வித்தியாசமானது. சாரா அலைஹிஸ்ஸலாம் தான் மனைவி. 2 பேர்த்தையும் கூட்டிட்டு போகும்போது ஒரு அரசன், வித்தியாசமான அரசன் அங்கே வாழ்ந்தான் ஷாம் பகுதியில். அவனுடைய வேலை என்னன்னா, கணவன் மனைவி யாராவது போனா பிடிக்காது, அந்த மனைவியை ஆசை பார்க்க வேண்டும் என்று இவன் நினைப்பான். இவன்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு, இது யார்? என்னுடைய சகோதரி, என் சகோதரி என்று சொல்ல மீண்டும் தீண்ட நினைக்க முடியல. சாராவுக்கு பக்கத்தில் போன கல்லு மாறி மாறிடுறான். மீண்டும் மன்னிப்பு கேட்க கல்லு மாறி மாறிடுறான். கடைசியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மன்னிப்பு கேட்டு அந்த மன்னன் தான் ஹாஜராவை கொடுத்தான். வரலாறு பேசும், நீண்ட வரலாறு. அந்த ஹாஜராவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திருமணம் முடிக்கிறார்கள். ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்திற்கு பிறந்த குழந்தை தான் நபியுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இந்த பேரொளி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலிருந்து இந்த பேரொளி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்திற்கு சென்றது. இதன் விளைவு என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் காபாவை மீண்டும் புதுப்பிக்க நாடுகிறார். வெள்ளத்தால் அழிந்து போன காபா எப்படி கட்டுவது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிரியாவில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கிளம்புட்டான். ஹாஜராவையும் இஸ்மாயில் தொட்டில் பிள்ளை கூட்டிட்டு போய் பாரான் பள்ளத்தாக்கில் விட்டுட்டு போ என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி அங்கே அவர்கள் வாழ்வதற்கு இதமான தண்ணீரை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் நூரே முகம்மதி உள்ளே இருந்த காரணத்தினால் காலில் உதைக்க வச்சு ஜம்சம் கிணற்றை உருவாக்கி அல்லாஹு அக்பர் அங்கே தங்க வைத்து, இது தண்ணீர் இருப்பதை பார்த்து பறவைகள் எல்லாம் பறந்து வர, தண்ணீருக்காக பறந்து வர ஜுர்ஹம் கபீலா வியாபாரத்திற்கு செல்லுகிற பொழுது அந்த இடத்தில் தண்ணீர் இருப்பதால் குடியேறி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஜுர்ஹம் கபீலாவில் திருமணம் முடித்து, அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலிருந்து நூரே முகம்மதி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்திற்கு சென்று அந்த நூரே முகம்மதியை தாங்குகிற ஆற்றல் அந்த மனைவிக்கு வேணுமா இல்லையா? அதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்க ஒரு ஏற்பாட்டை செஞ்சு இதெல்லாம் வரலாறு பேசும். நேரா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வருஷத்துக்கு ஒருக்கா போவாங்க மகனை பார்க்கலான்னு. போன மகன் இல்லை, மனைவி நடந்துகிற முறையும் சரியில்லை. வாங்க உள்ள வந்து உட்காருங்கன்னு சொல்லணுமா இல்லையா? மாமனாருக்கு கொடுக்குற மரியாதை. அவர் வெளியே போயிருக்கிறாரு, வந்த உடனே வாங்க ஒரு வார்த்தை சொல்லி விட்டு சென்றார்கள். வாசப்படி சரியில்லை, உங்க வீட்டுக்காரர் வந்தா சொல்லிருமா வாசப்படி சரியில்லைன்னு சொல்லிடு. நேரா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தோன்னு ஒரு கிழமை வந்தாரு, வாசப்படி சரியில்லைன்னு சொன்னாரு. அப்படியா நீ தலாக். காரணம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக ரசூல் பிறக்க வேண்டும். அந்த ரசூல் வருகிற வழி தூய்மையாக இருக்க வேண்டும். என்ன அழகான ஏற்பாட்டை அல்லாஹ் செய்தான். அப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணி, அதே ஜுர்ஹம் கபீலாவில் இன்னொரு கல்யாணம் பண்ணி, அந்த அம்மா நடந்து கொண்ட விதம், வாங்க உட்காருங்க கொஞ்ச நேரத்தில் வந்துருவாருங்க. நீ மனைவிமார்கள்ல பல்வேறு விதம் இருக்காங்களா இல்லையா? நம்ம வீடுகளிலேயே நிறைய பேர் சில நேரத்தில் வெளியே வர்றதை ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறார். உள்ள போய் 1 மணி நேரம் தாங்க முடியல, ஒரே சண்டை இல்லையா? சில வீடுகளில் பார்த்தா ஒரே சிரிப்பு. என்னடா இவ்வளவு சிரிப்பா இருக்குதே? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எரிச்ச தாங்க முடியல. என்னடா இவ்வளவு சிரிப்பா இருக்குதே? உங்க வீட்டில் மட்டும் சந்தோஷமா இருக்கிறீங்களே, என்ன செய்றீங்க? அதை ஏங்க கேட்குறீங்க? உள்ள நுழைஞ்ச உடனே செம்ப தூக்கி வீசுவா. என் மேல பட்டுச்சுன்னா அவ சிரிப்பா, படாட்டி நான் சிரிப்பேன். இதுதான் என் குடும்பத்தினுடைய நிலைமை. இப்படி சமூகம் ஓடிக்கொண்டிருக்கிறது இல்லையா? அப்ப 2வது திருமணம் முடித்த மனைவி அற்புதமான மனைவி. அல்லமா சிபிலி ரொம்ப அழகாக பேசுவார்கள். அல்லமா ரூமியும் அல்லமா சிபிலியும் உதாரணம் சொன்னால் அதில் 1000 அர்த்தம் இருக்கும். அல்லமா சிபிலி முதல் கல்யாணம் பண்ணி ஒன்று குடும்பம் ஒத்துவல்ல, ஒரே திட்டுகிற மனைவி, தலா கூட்டாச்சு. அடுத்து நண்பர்கள் எல்லாம் பார்க்குறாங்க, சிபிலி ஒரு மாதிரி அலையிறதை பார்த்துட்டு ஒரு நண்பர், உனக்கு ஏன் தங்கச்சியவே கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. அந்த அம்மா முன்னாடி இருந்த அம்மாவோட பெரிய வாயாடி. கொஞ்ச நாள் கழிச்சு சகோதரர் போய் கேட்டாரா நண்பர், இப்போ 2வது கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் என் சகோதரிய, எப்படி இருக்கு குடும்ப வாழ்க்கை? அல்லாமா சிபிலி அழகாக சொல்லுவார்கள், ஆட்டை சிங்கத்திடத்திலிருந்து காப்பாற்றி கசாப் கடைக்கு இழுத்துட்டு போன மாதிரி இருக்குன்னு. ஆட்டை சிங்கத்திடத்திலிருந்து காப்பாற்றி கசாப் கடைக்கு கூட்டு போன மாதிரி என் நிலைமை. அந்த அம்மாவே பரவாயில்லை, அதை விட ரொம்ப மோசமா இந்த அம்மா இருக்குன்னு. அப்ப
அன்புக்குரியவர்களே, குடும்ப வாழ்க்கை நிறைய பேர்களுக்கு இன்பமும் தரும், துன்பமும் தரும். ஆனால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய இரண்டாவது மனைவி நடந்து கொண்ட விதம் அழகாக இருந்ததால் வாசல்படி சரியாக இருக்கிறது என்று சொல்ல அவர்களின் மூலமாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஜனித்த குழந்தை, அல்லாஹ் அக்பர், அந்த நூரே முஹம்மதி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்திடத்திலிருந்து கிளம்புகிறது. கைதார், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிள்ளை பேரு கைதார். நூரே முஹம்மதி அவர்களுக்கு சென்று அவர்களிடத்திலிருந்து ஜமீலுக்கு செல்கிறது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பேரப்பிள்ளை ஜமீலுக்கு செல்கிறது. அவர்களிடத்திலிருந்து சீசுக்கு வருகிறது. இந்த சீசிடத்திலிருந்து யஷ்அபுக்கு வருகிறது. சீசினுடைய பிள்ளை யஷ்அபுக்கு வருகிறது. யஷ்அபிடத்திலிருந்து ஹம்யஸா. உலகத்தில் ஹம்யஸா செய்த சாதனைகள் ஏராளம். இந்த போர் முறை, போர் மரபுகளை உலகத்திலே அறிமுகப்படுத்தியவர் யார் என்று சொன்னால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கொள்ளு பேரன் ஹம்யஸா. இரவு நேரத்திலே போர்கள் செய்யக்கூடாது, போர்க்களத்திலே பெண்களை கொள்ளுதல் கூடாது, போர்க்களத்திலே வயோதிகர்களை கொள்ளுதல் கூடாது போன்ற போர் முறைகளை உலகத்திலே முதலில் இயற்றி கொடுத்தவர் ஹம்யஸா. இவரிடத்திலிருந்து இவர்களுடைய மகன் அரித், அலிஃப் ரே தால், அரிதுக்கு நூரே முஹம்மதி செல்கிறது. அவர்களிடத்திலிருந்து அவர்களின் மகனார் உத்துக்கு செல்லுகிறது. உத்திடத்திலிருந்து அதுனான் செல்லுகிறது. அல்லாஹு அக்பர். உத்திடத்திலிருந்து அதுனான் வருகிறது. அதுனான் இடத்திலிருந்து அந்த நூரே முஹம்மதி மஅதுக்கு புறப்படுகிறது. மஅத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பேரப்பிள்ளை. இந்த மஅதினுடைய ஆற்றல் என்னன்னா, இவருக்கு பேர் தான் அபுல் அரப். இந்த மஅதுக்கு பேர் தான் அபுல் அரப், அரபுகளின் தந்தை என்று அழைக்கப்பட்டார். காரணம் என்ன தெரியுமா? இவர் உலகத்தில் போர்க்களம் நிறைந்திருக்கிற இந்த நேரத்தில் சமாதானத்தை முதலில் அரபுகளிடத்திலே ஏற்படுத்தி போர் முறையே இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை கழித்தவர் யார் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, இந்த மாதுதான். போரே இல்லாமல் வாழ்க்கையை கழிக்கிற முறையை இந்த சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தி வைத்தவர் மாத். இந்த மாதிடத்திலிருந்து அவர் மகன் நிசாருக்கு செல்கிறது. அஜ்மலு அஹ்லி ஜமானி, அந்த காலத்திலேயே பேரழகு படைத்தவர் யார் என்றால் இந்த நிசார். நிசார் தான் பேரழகு. அரபுகள் இயற்கையிலே ரொம்ப அழகான ஆளு. அந்த அரபுகளில் பேரழகு படைத்தவர். அதனால அவரை கல்யாணம் பண்றதுக்கு 400 பெண்கள் போட்டி போட்டாங்களாம். இந்த நிசாரை கல்யாணம் பண்றதுக்கு நமக்கு நேர் மாற்றம், இவன் போட்டி போடுவான் இல்லையா? இவரை திருமணம் முடிக்க 400 பெண்கள் போட்டி போட்டார்கள். காரணம், நூரே முஹம்மதி அங்கிருந்து முலருக்கு செல்கிறது. முலருக்கு செல்கிறது. இந்த முலர் யாருன்னாக்கா ஹக்கீம், அறிவாளி. உலகத்திலே நிறைய அறிவு நிறைந்த சட்டங்களை சொன்னவர், அறிவு நிறைந்த சட்டங்களை சொன்னவர் யார் என்று சொன்னால் இந்த முலர். இவருக்கு செல்கிறது. கைருல் கைரி அஜலுகு, இந்த உலகத்தில் ஒரு காயிதா, கைருல் கைரி அஜலுகு, நல்ல விஷயம் தெரிஞ்சுன்னு சொன்னா சீக்கிரமா போய் பிடிச்சிடணும். பின்னாடி பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் என்று நல்ல விஷயங்களை விட்டு போனவன் நஷ்டவாளி என்ற சட்டத்தை இந்த சமூகத்திற்கு சொல்லிக் கொடுத்தவர் முலார். இந்த முலரிடத்தில் இருந்துதான் அல்லாஹு அக்பர் நூரே முஹம்மதி இல்யாசுக்கு செல்கிறது. இந்த இல்யாசிடத்திலிருந்து நூரே முஹம்மதி முத்ரிகாவுக்கு செல்கிறது. முத்ரிகா, இந்த முத்ரிகாவிடத்திலிருந்து ஹுசைமாவுக்கு நூரே முஹம்மதி செல்கிறது. முத்ரிகாவிலிருந்து ஹுசைமாவுக்கு செல்கிறது. ஹுசைமாவிலிருந்து கினானாவுக்கு செல்கிறது. நிறைய ஹதீசுகள் கினானாவில் இருந்தா ஸ்டார்டே ஆகும். இந்த கினானாவிலிருந்து நூரே முஹம்மதி நலுருக்கு வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பேரொளி நலுருக்கு வருகிறது. இந்த நலுரிடத்திலிருந்து மாலிக்குக்கு வருகிறது. மாலிக்கிடத்திலிருந்து அவர்களினுடைய மகனார் மெஹருக்கு வருகிறது. இந்த மெஹர்ல இருந்து தான் குறைஷ் ஆரம்பமாகும். மெஹர்ல இருந்து அப்துல்லா வரைக்கும் எல்லாம் குறைஷிகள். குறைஷி கோத்திரம் என்பது மெஹரிலிருந்து தான் துவங்குகிறது. அழகாக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதி கொடுப்பார்கள். ஜிமாஏ குரைஷ், குறைஷிகளை எல்லாம் ஒன்று சேர்த்தவர் இவர்தான். அபு அப்துல்லா அபு உபைதத் இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹுவினுடைய பரம்பரை ரசூலோடு இந்த மெஹரிலே போய் ஒன்று சேர்கிறது.
இந்த மெஹரிலிருந்து நூரே முஹம்மதி புறப்பட்டு காலிபுக்கு செல்கிறது. காலிபிடத்திலிருந்து புறப்பட்டு லுஈக்கு செல்கிறது. அம்ர் இப்னு லுஈ. இந்த அம்ர் இப்னு லுஈ தான் முதல்ல சிலைகளை வணங்கும் பழக்கத்தை உருவாக்கி கொடுத்தவர். அம்ர் இப்னு லுஈ ஷைத்தான். இந்த அம்ர் இப்னு லுஈக்கும் ஜின்களுக்கும் தொடர்பு நிறைய. ஷைத்தான் இனத்தோடு தன்னை ஐக்கியமாக்கி கொண்டவர் அம்ர் இப்னு லுஈ. இப்பதான் ஷைத்தான் வந்து சொல்லுவான், ஜின்கள்ல ஷைத்தான்கள் உண்டு. அது சொல்லும், யாராவது பெரியவர்கள் இறந்து போய்விட்டால் பெரியவர்கள் அவங்களுடைய தோற்றத்தில் அந்த குடும்ப கவலையா இருக்குமா இல்லையா, நீங்க கவலையா இருக்கிற அவருடைய தோற்றத்தை செய்து கொடுக்கிறேன், அவரை பார்த்து உன்னோடு இருப்பதை போன்று நினைத்துக்கொள் என்று முதல்ல உருவச் சிலைகளை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தவர், அரபு கோத்திரத்திலே கொண்டு வந்தவர் அம்ர் இப்னு லுஈ. இப்படியே கொண்டு வந்து காபாவுக்குள்ளேயே இணைக்கிறார். ஹுபுல கொண்டு வந்தவர் அவர்தான். காபாவுக்குள்ளேயே சிலைகளை அறிமுகப்படுத்தியவர் யார் என்றால் இந்த லுஈ. அன்பிற்குரியவர்களை, கற்களை எடுப்பார். ஏதாவது வித்தியாசமான கல்லு கிடைச்சுன்னா அதை செதுக்கி சிலையாக மாற்றி அந்த சிலைகளை காபத்துல்லாவிலே வைத்து அந்த காபாவுக்கு வருகிற மக்களை நீங்கள் உரியானாக ஆடைகள் இல்லாமல் உலாவர வேண்டும் என்று சொல்லி அறிமுகப்படுத்தியவர் யார் என்ற அம்ர் இப்னு லுஈ. அவருக்கும் ஜின்களுக்கும் தொடர்பு அதிகமாக இருந்தது. இதனால் இந்த வேலையை செய்தார் என்று வரலாறுகள் பேசுகிறது. அப்ப இந்த லுஈ இடத்திலிருந்து நூரே முஹம்மதி செல்லுகிறது, காபுக்கு செல்லுகிறது. இந்த காபிடத்திலிருந்து முர்ராவுக்கு செல்லுகிறது, முர்ராவிடத்திலிருந்து கிலாபுக்கு செல்லுகிறது. அல்லாஹ் அக்பர். கிலாபிடத்திலிருந்து குஸ்ஸிக்கு வருகிறது. யார் இந்த குஸ்ஸி? நல்ல காரியங்கள் என்று எத்தனை இருக்கிறதோ அரபில் அது முழுவதும் இவரால் உருவானது. த தாரு நதுவா. யாருடைய இடம்? குஸ்ஸி இப்னு கிலாப். தாரு நதுவா. ஒரு கல்யாணம் நடக்க வேண்டுமா, மஷூராக்கள் நடக்க வேண்டுமா, போர் நடக்க வேண்டுமா, சங்கம் துவங்க வேண்டுமா, ஏன் ரசூலின் காலம் வரை தாரு நதுவா. பெருமானாரை கொலை செய்யறதுக்கு முயற்சி நடந்தது அங்கதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு குர்ஆன் இறங்கிய போது உமையாவை அழைத்து, உமையா, முஹம்மது ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கிறார், நான் 2 செந்நிற ஒட்டகைகளை கொடுக்கிறேன் உமையா, அந்த செந்நிற ஒட்டகைகளை பெற்றுக்கொண்டு முஹம்மது என்ன சொல்லுகிறாரோ சென்று வா, வென்று வா என்று அனுப்பப்பட்டது. உமையாவை அபூஜஹில் அனுப்பி வைக்கிறான். எங்கிருந்து? தாருன் நதுவாவில் இருந்து. உமையா நேரா போனார் ரசூலுல்லாஹ்ட்ட. உனக்கு என்ன இறங்கி இருக்குன்னு கேட்டார். அலிஃப் லாம் ரா ஆரம்பிச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமையாவினுடைய ஆற்றல் என்னன்னா 200 தலைமுறைகள் அவனுக்கு மனனம். கவிதையில் உமையாவுக்கு நிகர் அரபுலகத்தில் யாருமே இல்லை என்று போற்றப்பட்ட காலம். யாருமே அவனுக்கு நிகராக கவிதை இயற்ற முடியாது. அவ்வளவு பெரிய கவிஞன் உமையா. பெருமானார் ஓதறதை கேட்டுட்டு தலை குனிந்து ஒண்ணுமே பேசல. தாருன் நதுவாவுக்கு திரும்பி வர்றார். குஸ்ஸி இப்னு கிலாபால் உருவாக்கப்பட்ட தாருன் நதுவாவுக்கு தலை குனிஞ்சு திரும்பி வர தூரத்திலிருந்து பார்த்த அபூஜஹில் சொன்னா, உனக்கு முகம்மது செய்வனை வச்சுட்டாரா, சூனிய வச்சுட்டாரா, உனக்கு முகம்மது வைத்து விட்டாரா? அப்ப உமையா சொன்ன வார்த்தை, அந்த முகம்மது ஓதுவதை கேட்டேன். இன்ன லஹு லஹலாவா இன்ன அலைஹி லதலாவா அலாஹு முஸ்மிரா அஸ்வலுஹு முஅத்திக் மஹாதா கவுலுல் பஷர் இன்னஹு யஅலு வலா யுஅலா அலைஹ். அவர் ஓதுவத அவன் சொல்லுகிற விதமே வித்தியாசமானது. மேல் பகுதி, கீழ்ப்பகுதி, நடுப்பகுதி ஒவ்வொன்றாக சுவைத்து பார்த்தேன் என்கிறார். நான் கேட்கல, உள்ளத்திற்குள் இறக்கி சுவைத்து பார்த்தேன். இன்ன லஹு லஹலாவா. இந்த ஹலாவத்துனாக்கா ஜிலேபிய கண்ணை கட்டி வாயில வச்சு ஜிலேபியை திணிச்சா கரெக்டா சொல்லுவோமா இல்லையா? இது ஜிலேபி, மைசூர் பாக்கு, இது மைசூர் பாக்கு, இது ஹல்வா, இது மிச்சரு. கண்ணுல பார்க்கவே இல்லை, கரெக்டா சொல்லிட்டு இருக்கிறார். என்னன்னா அந்த சுவை தெரியும். அதே மாதிரி சுவையை சொல்லுகிறார். இன்ன லஹு லஹலாவா. அதன் சுவை என்ன தெரியுமா? அலாஹு முஸ்மிரா அலாஹு முஸ்மிரா. மேல் பகுதியை பார்த்தேன், கனிந்து தொங்கும் பழங்களாக இருக்கிறது. அதன் கீழ்ப்பகுதியை பார்த்தேன், முஅத்தக், அற்புதமான சுவை. இதோடு யார் போட்டி போட்டாலும் முஹம்மது தான் ஜெயிப்பார், முஹம்மதை ஜெயிக்க உலகத்தில் யாரும் இல்லை என்று தாருன் நதுவாவில் பிரகடனப்படுத்தியது. யார் கொடுத்த இடம் தாருன் நதுவா? குஸ்ஸி இப்னு கிலாப்.
அல்லாஹு அக்பர். நிறைய நன்மைகளை குஸ்ஸி இப்னு கிலாப் இந்த சமூகத்திற்கு செய்கிறார். முதல்ல முஸ்தலிஃபாவுல நெருப்பை மூட்டி வரக்கூடிய ஹாஜிகளுக்கு பிரகாசம் கொடுத்தவர் அவர்தான். அரஃபா மைதானத்தில் வரக்கூடிய ஹாஜிகளுக்கு சௌகரியம் செய்து கொடுத்தவர். இன்னைக்கு வரைக்கும் அரஃபா இல்லையா, ஒரு வித்தியாசமான பூமி. மீனா, முஸ்தலிஃபா, அரஃபா. அல்லாஹு அக்பர். இந்த மீனாவையும் முஸ்தலிஃபாவையும் அரஃபாவையும் திரும்ப திரும்ப பார்க்கிற நசீபை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும். காரணம், அது தாயின் கருவறையை போன்றது. மீனாவெல்லாம் தாயின் கருவறை. அன்னைக்கு ரசூலுல்லாஹ் காலத்தில் ஒரு 90,000 பேர் இருந்தாங்க. இன்னைக்கு 40 லட்சம் பேர் அங்கே போய் நிற்கிறாங்க. அது பல மடங்கு கட்டிடமாக வரல, அதே மீனாவாகத்தான் இருக்கிறது. அடுக்கு மாடிகள் இல்லை. பெருமானார் சொல்லும் போதே சொன்னார்களே, இது எலாஸ்டிக் பூமி. தாயின் கருவறை. 50 கிராம் இருக்கும்போது குழந்தை லேசா விரிஞ்சு கொடுக்கும், 1 கிலோ இருக்கும்போது விரிஞ்சு கொடுக்கும், 2 கிலோ 4 கிலோ இருக்கும்போது விரிஞ்சு கொடுக்கும். இதே மாதிரி பூமி, உலகத்தில் ஒரு பூமி இருக்கிறது என்றால் அது மினா மட்டும்தான். இன்னைக்கு 50 லட்சம் பேர் இருந்தாலும் விரிந்து கொடுக்கும். உலகமே முஸ்லிமாகி மினாவுக்குள் இருந்தால் மினா விரிந்து கொடுத்து அத்துணை பேர்களையும் தாங்கிக் கொள்ளுகிற அற்புத பூமி. இந்த பூமியில் ஹாஜிகளுக்கு வெளிச்சத்தை கொடுத்து ஹாஜிகளுக்கு பிரகாசத்தை அளித்த முதல் மனிதர் குஸ்ஸி இப்னு கிலாப். இவரிடத்திலிருந்து, குஸ்ஸியிடத்திலிருந்து நூரே முஹம்மதி புறப்படுகிறது. அப்தே மனாஃப், குஸ்ஸி இப்னு கிலாபிடத்திலிருந்து அப்தே மனாஃபுக்கு செல்கிறது. இவருக்கு பேரே கமருல் புதஹா, சந்திர பிரகாசம் இருக்குமா. காரணம் என்னன்னா, இந்த அப்து மனாஃப் பேசி மயங்காத ஆளே இருக்காங்க. அப்து மனாஃபின் பேச்சுக்கு மயங்காதவர் அரபுலகத்தில் இல்லை. ஒரு கூட்டத்தில் போய் உட்கார்ந்து சமாதானத்துக்கு பேசினார்னா கொஞ்ச நேரத்தில் சமாதானம் ஆயிப்போம். அப்து மனாஃபினுடைய ஆற்றல் அது. ஒரு சிலர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி ஒரு ஆற்றலை வழங்கி இருந்தார். நம்ம சிக்கந்தர் ராஜியார் அந்த வகையில் உள்ளவங்க தான். எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் போய் உட்கார்ந்து பேசினா முகத்தை பார்த்த உடனே பிரச்சனையை மறந்து சரி பண்ணிக்கிறோம் போயிடுவான். அப்ப அப்து மனாஃபிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருந்த ஆற்றல் அலாதியான ஆற்றல். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹினுடைய பரம்பரை போய் அப்து மனாஃபிலே தான் ஜாயிண்ட் ஆகுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த நூரே முஹம்மதி அப்து மனாஃப் இடத்திலிருந்து ஹாஷிமுக்கு வருகிறது. ஹாஷிம், அல்லாஹு அக்பர். ஹாஷிம்னு சொன்னாவே என்ன அர்த்தம் தெரியுமா? நல்ல சாப்பிட வைப்பவர் அர்த்தம். பஞ்ச காலம், அரபுகளுக்கு கடும் பஞ்சம். வியாபாரத்திற்கு சென்று இந்த கோடை காலத்திலே ஒரு பயணம், குளிர்காலத்தில் ஒரு பயணம் என்பதை ஏற்பாடு செய்தவர் யாருன்னா ஹாஷிம் தான். அரபுகள் என்ன செய்வார்கள்? ஒரு சூறாவே அல்லாஹ் கொடுத்திருக்கிறார், லீலாஃபி குரைஷ். இந்த சூறாவே அரபுகளுக்காக வேண்டி அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை காட்டும் முகமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சூறாவை இறக்கி கொடுக்கிறார். குளிர்காலத்தில் யமன் தேசத்திற்கும் அபிசீனியாவிற்கும் பயணம் செய்வார்களாம் ஹாஷிம், அவங்களுடைய கூட்டத்தார்களை சேர்த்துக்கிட்டு. அந்த வியாபாரமும் எப்படி இருந்துச்சுன்னா, இன்னைக்கு நம்ம சமூகம் அப்படி ஒரு வியாபாரம் செய்தான்னே தெரியல. எல்லா அரபுகளையும் ஒன்று சேர்த்து யார்கிட்ட எவ்வளவு காசு இருக்கோ எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துருவார். ஒருத்தட்ட 10,000, ஒருத்தட்ட 5,000, ஒருத்தட்ட 1000, எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பெருங்கொண்ட வியாபாரமாக மாற்றி சிரியாவுக்கு சென்று வியாபாரம் செய்துவிட்டு திரும்பி வருகிற பொழுது அந்த லாபத்தை எவ்வளவு கொடுத்தாரோ அந்த அளவிற்கு லாபம் கொடுப்பார். முஷாரக்கா என்று சொல்லுவார்கள். பொருளை வாங்கிட்டு வியாபாரம் பண்றது, வர்ற லாபத்தை கொடுத்த பொருளுக்கு தோதுவாக பிரித்து கொடுத்தல். இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் ஒற்றுமை இல்லாததுனால அப்படி யாராவது கொடுத்தாக்கா நிறைய பேர் கொடுத்து போட்டு சும்மா உட்கார்ந்துருக்கிறான். கொடுத்துட்டு அடுத்து என்னன்னா, அடுத்த வியாபாரத்தில் பார்த்துக்கலாம், ஆஜியா என்கிட்ட கொடுத்தாக்கா பேங்க்ல இருந்த மாதிரி இப்படியே சொல்லி காலத்தை கழிக்கிறாள் நம்ம சமுதாயத்தில் இன்னைக்கு நிறைய வந்துருச்சு. அதனால நிறைய பேர் என்னன்னா, என் கைக்குள்ள வச்சுக்கிட்டா போதும் வியாபாரம், வெளியிலலாம் பெருசா செய்யணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை என்ற நிலைக்கு இந்த சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் ஹாஷிம் அந்த வியாபாரத்திலே வருகிற லாபங்களை எடுத்து இந்த பஞ்சகாலத்திலே 10,000 ஒட்டகைகளை அறுத்து அந்த சமூகத்திற்கு விருந்தளித்தார். வரலாறு பேசுகிறது. 10,000
பஞ்சத்தை நீக்குவதில் ஹாசிம், பசியை போக்குவதில் ஹாசிமுக்கு நிகர் இல்லை. அதனாலதான் ஹாசிமுக்கு காபாவினுடைய எல்லா பொறுப்பையும் கொடுத்தாங்க. சிகாயத்து நீங்க தான், ஹிமாயத்து நீங்க தான், நீர் கொடுப்பது நீங்க தான், வரக்கூடியவர்களுக்கு உணவு கொடுப்பது நீங்க தான், எல்லாமே நீங்க தான் என்று காபாவுக்கு வருகிற அத்துணை பேர்களையும் தன்னுடைய வீட்டின் விருந்தாளியாக வைத்து அழகு பார்த்தவர் யார் என்றால் ஹாசிம். அப்ப ஹாசிமுக்கு பிறந்த மகன் சாதாரணமா இருப்பாரா? அப்ப குளிர்காலத்தில் யமனுக்கு ஹபஷாவுக்கு பயணம் போகும், கோடை காலத்தில் சிரியாவுக்கு பயணம் போய் அவர் மேற்கொண்ட அந்த பயண முறைகள் வித்தியாசமானது. அல்லாஹு அக்பர். இவருக்கு பிறந்த மகன் நூரே முகம்மது இருந்ததால் சமூகம் அவரை தனியாக மதித்தது. அதற்கு பிறகு நூரே முகம்மதி இவர்களிடத்திலிருந்து அப்துல் முத்தலிபுக்கு புறப்படுகிறது. அல்லாஹு அக்பர். அப்துல் முத்தலிப் இவருக்கு பேரே என்னன்னா ஷைபத்துல் ஹம்து, புகழுக்குரிய சொட்டை. ஷைபன்னா நரை உள்ளவர். சின்ன வயசுலயே அவருக்கு நரை வந்துருச்சு. சில பேர்த்துக்கு இள நரைன்னு சொல்றாங்களா இல்லையா? இள நரைன்னு சொல்றாங்களா இல்லையா? அதே மாதிரி சிறு வயதிலேயே நரை வந்தவர். அதனால இவருக்கு இன்னொரு பேரும் உண்டு, ஷைபத்துல் ஹம்து, புகழுக்குரிய நரையாளி. இவருக்கு ஏன் அப்துல் முத்தலிபுன்னு பேர் வச்சாங்க? இவங்க அம்மா பேர் சல்மா, இவருக்கு அப்துல் முத்தலிபுன்னு பேர் வச்சதுக்கு காரணம் உண்மையிலேயே அவர் பேர் அல்ல, முத்தலிபுங்கிறது அவங்க மாமா. மதீனாவில் பெரும் தாஜிராக வியாபாரியாக இருந்தவர் உங்க மாமா முத்தலிப். இவர் பழைய ஆடையோட போகும்போது எல்லாரும் இவர் யாரு இவர் யாரு இவர் யாருன்னு கேட்க அவர் சொல்றதுக்கு வெக்கப்பட்டு என்னுடைய அப்துன்னு சொல்லிட்டார். என்னுடைய அப்து, என்னுடைய அடிமை, அவரை நான் கூட்டிட்டு வர்றேன். அதனாலதான் அப்துல் முத்தலிப் என்ற அடைப்பெயரோடு அவர் அழைக்கப்படுகிறார். அன்புக்குரியவர்களே, அப்துல் முத்தலிப் இவர் செய்த நல்ல காரியங்கள், இவருக்கு பேரே முஜாபுத்தாவா, முஸ்தஜாபுத்தாவா. இவர் துவா கேட்டார்னா உடனே கபூலாயிரும். குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அலம் தர கைஃப சொல்றானா இல்லையா? அலம் தர கைஃப இவரின் அற்புதமான கராமாத்துகளை வெளிப்படுத்துவதில் அந்த சூராவும் ஒன்று. ஆப்ரஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறதுக்கு 50 நாளைக்கு முன்னாடி சன்ஆவிலே ஒரு காபாவை கட்டுகிறார். என்ன எல்லாரும் இதை சுத்திக்கிட்டே இருக்கிறான், என் நாட்டையும் சுத்தணும், எனக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது. காபாவை யார் உலகத்திலே இழிவாக நினைத்தானோ அவன் அத்துணை பேர்களும் இழிவுபடுத்தப்பட்டான். இதுக்கு நிறைய பட்டியலை போட முடியும். யாரெல்லாம் இழிவுபடுத்துகிறார்களோ துப்பையிலிருந்து துவங்கி நிறைய பேர்கள் இதற்கு சான்றாக இருக்கிறார்கள். அதுல ஒருத்தன் ஆப்ரஹா. காபாவை நான் கட்டுகிறேன், சன்ஆவில் என் நகரத்தில் கட்டுகிறேன். காலையில கட்டுவான், ராத்திரியில் இடிஞ்சு போயிடும். என்ன நினைப்பான், சைத்தான் போட்டு விட்டுருவான். அந்த மக்காவாசிகள் தான் வந்து இடித்து விட்டு செல்கிறார்கள். மறுநாள் கட்டுவான், இடிஞ்சு போயிடும். மக்காவாசிகள் தான் எவ்வளவு நாள் பொறுப்பான்? நாட்டின் அரசன் இல்லையா? படைகளை கிளப்பினான், யானைப்படை. அந்த யானைப்படையின் தலைமை யானை இருக்கா இல்லையா, மதம் கொண்ட யானை. அந்த யானைக்கு பேரே மஹமூத். மஹமூத் யானை தலைமையிலே புறப்பட்டு செல்ல அப்துல் முத்தலிபின் ஒட்டகைகள் மேய்ந்து கொண்டிருக்கிறது. 200 ஒட்டகத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டான். வந்து ஒட்டகத்தையும் கேட்பாரு, காபாவுக்கும் அடைக்கலம் கேட்பாரு. நம்ம கெஞ்ச வச்சு அடைக்கலம் கொடுக்கலாம் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்க அப்துல் முத்தலிப் வரவழைக்கப்படுகிறார். அஞ்சா நெஞ்சம் கொண்டவர் அப்துல் முத்தலிப், எதிலும் துணிச்சலாக முடிவெடுப்பவர் அப்துல் முத்தலிப். நேரா வந்தார் அப்துல் முத்தலிப். அந்த 200 ஒட்டகம் என் ஒட்டகம் பிடிச்சி வச்சிருக்கிறேன், ஒட்டகத்தை கொடுன்னாரு. என்ன காரணத்துக்காக பிடிச்சி வச்சிருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா? உள்ள வந்து என் ஒட்டகையை நீ பிடிச்சிக்கிட்ட, ஒட்டகத்தை கொடு. ஆபிரஹா சொல்லுவான், நான் கூட காபாவுக்கு நீ கெஞ்சுவாய் என்று நான் நினைத்தேன். ஆனால் நீ 200 ஒட்டகை, மன்னன் 200 ஒட்டகைங்கிறது ஒண்ணுமே இல்லாத பொருள், ஒரு 200 ஒட்டகைக்கு என்னிடத்தில் வந்து சொல்லுகிறாயே. அப்துல் முத்தலிப் சொல்லுவார், ஒட்டகை என்னுடையது, காபா என் ரப்புடையது. என்னதை பிடிச்சி வச்சிருக்கிற, அதனால நான் கேட்கிறேன், காபாவை தொட்டுப்பார், உனக்கு என்ன நடக்கும் என்று தெரியும். காபாவை தொட்டுப்பார், என் ஒட்டகத்தை கொடு. அடுத்து போய் அந்த யானை இடத்திலே காதோடு காது வைத்து பேசினார் அப்துல் முத்தலிப். வரலாறு பேசுகிறது, யானையின் காதுல போய் ஏதோ 2 வார்த்தை யானை காதுல போய் சொல்லிட்டு வர்றார்.
அப்துல் முத்தலிப் சொன்னதற்கு பிறகு அந்த யானை ஒரு அடி எடுக்கவில்லையே. என்ன அடி அடிச்சாலும் யானை நகரவே இல்லை, அதே இடத்தில் அமர்ந்தது. வரலாறு பேசுகிறது. என்னடா சொன்னாருன்னு கேட்டா வரலாறு சொல்லுகிறது, அந்த யானைகிட்ட போய் நீ காபாவை இடிக்க சென்றால் உன் இனத்திற்கே இழிவு ஏற்பட்டுவிடும். யானையே, அல்லாஹுவின் ஆலயத்தை நீ இடிக்க சென்றால் உன் இனத்திற்கே, யானை இனத்திற்கே இழிவு ஏற்பட்டுவிடும். நீ எங்கே செல்கிறாய்? அதோடு நின்னுக்குச்சு யானை. முஜாபுத்துவா, அவர் கேட்டால் உடனே துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகிற அற்புத ஆற்றல் படைத்தவராக அப்துல் முத்தலிப் இருந்தார். ரமலான் மாசம் ஆயிடுச்சுன்னு சொன்னா ஹிரா குகைக்கு முதலிலே சென்றவர் அப்துல் முத்தலிப். ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி இந்த பழக்கம் வந்துச்சு? அப்துல் முத்தலிப் ஹிராவிலே தங்கி இருப்பார், தவம் இருப்பார்களாம். அப்துல் முத்தலிப் எப்பொழுதெல்லாம் ரமலான் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ஹிராவுக்கு செல்லுவார்கள். அப்துல் முத்தலிபிடத்தில் இருந்த இன்னொரு நல்ல பழக்கம் என்ன அப்படின்னா, முத்தீர், மனுஷனுக்கு மட்டும் விருந்து கொடுக்கிறது இல்ல, பறவைகளுக்கும் விருந்து கொடுப்பாராம், உணவு கொடுப்பாராம். முத்தீர், பறவைகளுக்கு உணவு கொடுக்கிற பண்பு கொண்ட மனிதர். அப்படின்னா மனிதர்களுக்கு எப்படி கொடுப்பார்? வரலாறு பேசுகிறது, அப்துல் முத்தலிப் விருந்தாளி இல்லாமல் ஒரு நாள் கூட சாப்பிட்டதில்லை. நாம ஒரு மாசத்துல ஒரு விருந்தாளி வந்துச்சுனாக்க முகத்தை சுளிக்கிறார். இன்னைக்கு வந்துருச்சு, பட்ஜெட் உதைக்குதே, ஒரு விருந்தாளிக்கு பட்ஜெட் உதைக்குது. அப்துல் முத்தலிபினுடைய வரலாறு, வாழ்நாளில் ஒரு நாள் கூட விருந்தாளி இல்லாமல் அப்துல் முத்தலிப் சாப்பிட்டதே இல்லை. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கும் விருந்தோம்பல் செய்கிற பாக்கியத்தை தருவானாக. அதனால் அவருக்கு என்ன பேர்னா அல் ஃபையால். அல் ஃபையால், கொடைகளை அள்ளி கொடுப்பவர், விருந்தை அள்ளி கொடுப்பவர். அல் ஃபையால். அரபுலகத்தில் நிறைய பேர் அப்படி இருந்திருக்கிறாங்க. உம்மு மஅபத், விருந்து கொடுப்பதில் ஒண்ணுமே இல்லாத அம்மா, ஆனா விருந்து கொடுக்கிறதுல அந்த அம்மா மாதிரி யாரும் விருந்து கொடுக்க முடியாது. உம்மு மஅபத் என்ன கிடைக்குதோ எடுத்து போட்டு குழம்பு வச்சு வந்த விருந்தாளிகளை சந்தோஷப்படுத்துகிற ஆற்றல் படைத்தவர்கள் உம்மு மஅபத். வரலாறு பேசுகிறது. அன்புக்குரியவர்களே, அதே மாதிரி உம்மைமன், விருந்து கொடுக்கிறதுல அந்த அம்மாவுக்கு நிகர் யாருமே இல்லை. உம்மைமன், ரசூலுல்லாஹ்வுக்கு யாரார் விருந்தாளி வந்துட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல தான் வீட்டுக்கு கூட கூட்டு போக மாட்டாங்களாம், உம்மைமன் ரலியல்லாஹு வீட்டுக்கு தான் கூட்டு போவாங்க. இந்த ஷம்மாஷின் வரலாறு கூட நமக்கு சான்றாக நிற்கும். ஷம்மாஷ் ரலியல்லாஹு ஒருத்தர் இருந்தார். ரசூலுல்லாஹ்வை சோதிக்கிறதுக்காக வந்தாங்க ஒரு குழு. உண்மையிலேயே ஒரு நபிதானே அப்படின்னு சோதிக்கிறதுக்காக ஒரு குழு வந்துச்சு. வந்தா பொதுவாகவே ரசூலை பார்க்க வந்த குழுவை ரசூல்ல பிரிச்சு கொடுப்பாங்க. யார் யாரு எவ்வளவு தகுதி இருக்கோ அவங்க விருந்தாளிகளை கூட்டு போவாங்க. எல்லாரும் கூட்டு போயாச்சு. இந்த மனுஷனை மட்டும் ஒரு ஆள் கூட கூட்டு போகல. ஏன்னா 6-7 பேருக்கு சமம். அஜான் பாகுவா உட்கார்ந்து இருக்கிறார். இவருக்கு யாரா சாப்பாடு போடுறதுன்னு கூட்டே போல, ஒரு ஆள் கூட்டு போல. கடைசியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க வீட்டுக்கு வாங்க என்று கூட்டு போய் தன் வீட்டுக்கு அழைத்து செல்லவில்லை, உம்மைமன் ரலியல்லாஹுவின் வீட்டுக்கு அழைத்து செல்கிறார்கள். வருகிற விருந்தாளிகளுக்கு விருந்து கொடுப்பதில் உம்மைமனுக்கு நிகர் யாரும் இல்லை. உம்மைமன் யார் என்னன்னா பார்க்கல. எவ்வளவு வீட்டில் மாவு இருக்கு? 8 ரொட்டி சுடுற அளவுக்கு மாவு இருக்கு. அந்த 8 ரொட்டிக்கான மாவை பனைஞ்சு 4 ரொட்டி சுட்டு கொடுத்து அனுப்புறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு 2, அந்த விருந்தாளிக்கு 2ன்னு அனுப்பி வைக்கிறாங்க. 2 பிளேட்டு 4 ரொட்டி வருது. ஆனா ரசூலுல்லாஹ் ஒண்ணு கூட சாப்பிடல, ஒன்னொன்னா வைக்கிறாரு. அவருக்கு யானைக்கு சோளப்பொரி போட்ட மாதிரி இருக்கு. 4 ரொட்டியை சாப்பிட்டுட்டு அப்படி தட்டை பாக்குறாரு. 4ஐயும் அவரை முழுங்கிட்டாரு. அப்படி தட்டை பாக்குறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதவில்லை என்று நினைத்து உம்மைமன், அந்த அம்மா இன்னொரு 2 ரொட்டியை சுட்டு வேகமா அனுப்பிச்சு விடுறாங்க. அந்த 2 ரொட்டியும் அங்கதான் வைக்கிறாங்க. அந்த 2 ரொட்டியையும் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. முடிச்சுட்டு அப்படி தட்டை பாக்குறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மைமன், கடைசியா 2 ரொட்டி. பொதுவாகவே பெண்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு, சாப்பாடு பத்தலைன்னா லேசா வந்து எட்டி பார்ப்பாங்க. வந்திருக்கிற மனுஷன் யாரான்னு எட்டி பார்ப்பாங்க. எட்டி பார்த்தா அல்லாஹு அக்பர், ஒரு மலை உட்கார்ந்துருக்கு. அது கூட அந்த அம்மாவுக்கு கவலை இல்லை. அது கூட அந்த அம்மாவுக்கு கவலை இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய தட்டு காலியா இருக்கு. 6 ரொட்டியும் அவர் தான் சாப்பிட்டு இருக்கிறார். உள்ள இருந்து ஒரு சவுண்ட் விட்டுச்சு அந்த அம்மா, அஜா அல்லாஹும்ம நஜா ரசூல், ரசூலை பட்டினி போட்டவனை அல்லாஹ் பட்டினி போடுவானாக.
நாம ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போயிருக்கிறோம், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது உள்ள இருந்து சவுண்ட் வருது, வயிற்றுல வண்டு கொடைய இப்படியா திங்கிறது அப்படின்னா எப்படி இருக்கும்? ஆனா அந்த மனுஷன் அதையும் கேட்டு சாப்பிட்டு இருக்கிறாரு. காரணம், அவர் சோதிக்க வந்தவர், ரசூலை சோதிக்க வந்தவர். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்த 2 ரொட்டி ஃபுல்லா அடிச்சார், ரசூலுக்கு ரொட்டி இல்லை. 2வது நாள் யாருமே அவரை கூட்டு போல. இந்த செய்தி பொம்பளைகளுக்கு போச்சுன்னா எவ்வளவு வேகமா ஊருக்கு போகும். எங்க வீட்டுக்கு ஒரு ஆள் வந்துச்சு, மாஷா அல்லாஹ் முடிஞ்சா. அடுத்த நாள் யாராவது கூட்டு போவாங்களா? யாரும் கூப்பிடல. ஐமன் ரலியல்லாஹு தஆலா, ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இவங்க வீட்டுக்கே ரசூலுல்லாஹ் 2வது நாளும் கூட்டு போறாங்க. அந்த அம்மா விருந்து கொடுக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உம்மைமன் ரலியல்லாஹு தஆலா பார்த்தாங்க. 2வது நாளும் இருந்து, 3வது நாள் யாருமே அழைச்சிட்டு போல, ரசூலுல்லாஹ்வே அழைத்து செல்கிறார்கள். அதே உம்மைமனிடத்தில் அழைத்து செல்கிறார்கள். ஆனா 3வது நாள் அவர் ஈமான் கொண்டார். எனக்கு ஏதாவது கத்துப்படுங்களேன்னாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லாவை தான் கற்றுக் கொடுத்தார்கள். உம்மைமன் நிறைய உணவுகளை சமைத்து வைக்க ஒரு ரொட்டி தான் சாப்பிட்டாரு. அடுத்த ரொட்டியை வைக்கிற பொழுது, போதும் நாயகமே, போதும் நாயகமே, அந்த பிஸ்மில்லா என் வயிற்றை நிரப்பியது என்றார். அன்புக்குரியவர்களே, அரபுகளில் விருந்தோம்பல் பழக்கம் இயற்கையாகவே இருந்தது. ஏன் வரலாறுகளை நீங்கள் தொட்டு தொடர்ந்தால், சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா ஒரு வீட்டுக்கு விருந்தாளியை அழைத்து செல்கிறார்கள். வீட்டில் போனா மனைவி ஒண்ணுமே இல்லைன்ட்டாங்க. சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு வீட்டில் எதுவும் இல்லை. இப்போ என்ன செய்யறது? நேரா ஃபாத்திமா ரலியல்லாஹு வீட்டுக்கு போகலாம். இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கிற விருந்து கொடுக்கிற பழக்கம் அவங்களுக்கு உண்டு. ஃபாத்திமா ரலியல்லாஹ்ட்ட போனா அங்கே எதுவுமே இல்லை. ஃபாத்திமா ரலியல்லாஹ் வந்த விருந்தாளிகளையும் வெறுமனே அனுப்ப முடியாது. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹ்வை போர்த்தி தூங்க வைத்திருந்தார்கள். அந்த போர்வையை எடுத்து கொடுத்து, ஷம்ஊன் என்ற யூதன் இருக்கிறார், அவரிடத்தில் இந்த போர்வையை கொடுத்து அடமானமாக கொடுத்து கொஞ்சம் கோதுமை வாங்கி வாருங்க, அதை நான் அரைச்சி ரொட்டி சுட்டு கொடுக்கிறேன். நேர அந்த போர்வையை கொண்டு போய் ஷம்ஊன் இடத்திலே கொடுக்க, ஷம்ஊன் பார்த்து விட்டு சொன்னார், இது ஃபாத்திமாவின் போர்வையான்னு கேட்டார். எப்படி சொல்றீங்க? இல்ல, நான் வேதத்தில் படித்திருக்கிறேன், விருந்தோம்பல் இப்படித்தான் நபியின் குடும்பம் செய்யும் என்று படித்திருக்கிறேன். அதனால போர்வையையும் கொடுத்து விடுங்கள், இந்த பொருளையும் கொண்டு போய் கொடுங்கள். கோதுமையை கொண்டு வந்து கொடுத்த உடனே கோதுமை எல்லாம் இது சதக்காவின் கோதுமை, கொடுத்து விடுங்கள் என்று சொல்ல, கோதுமையை அரைச்சு ரொட்டி சுட்டு கொடுத்து விருந்தாளியை சாப்பிட வச்சு மிச்ச ரொட்டியையும் சல்மான் ஃபாரிசியின் கையிலேயே கொடுத்து அனுப்ப, ஹசன் ஹுசைன் நீங்கள்லாம் பசியாத்தானே இருக்கிறீங்க, நீங்களும் சாப்பிடலாமா என்று சொல்ல, இது சதக்காவின் பொருள், நாங்கள் சாப்பிட அனுமதி இல்லை, எடுத்து செல்லுங்கள் என்றார்கள். இந்த விருந்தோம்பல் இயற்கையாக இருந்தது. அதில் அப்துல் முத்தலிப் நிறைவாக விருந்து கொடுத்தவர். இந்த அப்துல் முத்தலிப் இடத்திலிருந்து, அப்துல் முத்தலிப்புக்கு ஒரே பையன் அல் ஹாரிஸ். அல் ஹாரிஸ் அரபுகள் கிண்டல் அடிக்கிறார்கள். அரபு குலத்தை சார்ந்த ஆமீர் சொல்லுவான், ஒரு பையன். பொதுவாகவே இப்ப நமக்கு நேர் மாற்று அரபுகள், யாருக்கு நிறைய குழந்தை இருக்குதோ அவர் தான் பெருமைக்குரியவர். இன்னைக்கு நம்மள்ட ஹாஜியாருக்கு 6 பிள்ளை இருக்குன்னு சொன்னா, மாஷா அல்லாஹ் 6 ரேஷன் கடை மாதிரி இருக்குமே என்று ஒரு மாதிரி பார்க்கிற காலத்துல நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது 8 புள்ள 10 புள்ளன்னு சொல்லிட்டாக்கா ஏற இறங்க பார்க்கிறார். 8 இந்த காலத்திலயா சமாளிக்க முடியுமா? ஆனா அரபுகள் நேர் மாற்றம், ஒரு புள்ளைய கிண்டலா, உனக்கு ஒரு புள்ள தானே என்று அப்துல் முத்தலிபை கிண்டல் அடிக்க, அப்துல் முத்தலிப் அதே இடத்தில் ஆமிரிடத்திலே நேர்ச்சி செய்கிறார், எனக்கு 10 புள்ள பிறக்கும், பிறந்தா ஒரு புள்ளையை நான் பலி கொடுக்கிறேன், பலி கொடுக்கிறேன் நேர்ச்சி செஞ்சார். அவருக்கு 10 ஆம்பளை புள்ள 6 பொம்பளை புள்ள. அப்துல் முத்தலிபுக்கு 10 ஆம்பளை புள்ள 6 பொம்பளை புள்ள, 5 கல்யாணம். அப்துல்லா, அபு தாலிப், ஜுபைர், இந்த 3 பேரும் ஒரு தாய்க்கு பிறந்தவர்கள், ஃபாத்திமா பின் தாமருக்கு பிறந்தவர்கள். அப்பாஸ், லரார், இன்னொரு ரிவாயத்தில் லிரார், இவங்களுடைய தாயாருக்கு பேரு நத்தீலா. 5 பேர் ஆயிருச்சா? ஹம்சா ரலியல்லாஹு தஆலா முக்வீம்,
இவங்களுடைய தாயார் பேர் ஹாலா பின்த் வஹப். அபூலஹப் தனியா பிறந்தாள். அவங்க தாயாருக்கு பேரு, அபூலஹபினுடைய தாயாருக்கு பேரு பனி ஹுசைமாவினுடைய உம்மு பனி ஹுசைமா. ஹாரிஸ் அவங்க தாயாருக்கு பேரு சஃபியா. அதே மாதிரி கைதாக் இவங்களுடைய தாயாருக்கு பேரு மம்னா. இப்படி 10 புள்ள, 6 பொம்பளை புள்ள வரலாறு பேசுகிறது. சஃபியா, உம்மு ஹக்கீம், ஆத்திகா, உமைமா, அருவா, பர்ரா என்று 6 பொம்பளை புள்ள, 10 ஆம்பளை புள்ள. 10 புள்ள பிறந்தா ஒரு புள்ளைய நான் அறுக்கிறேன். இதற்கு இடையில் இன்னொரு ரிவாயத் இப்படியும் இருக்கிறது. அப்துல் முத்தலிப் கனவு காணுகிறார். அப்துல் முத்தலிப் கனவு காணுகிறார். முதல் நாள் கனவிலே தீபாவை தோண்டு. இரண்டாவது நாள் கனவு காணுகிறார் பர்ரா தோண்டு. மூன்றாவது நாள் கனவு காணுகிறார் மதுனூனா தோண்டு. 4வது நாள் ஒண்ணுமே புரியல அவருக்கு. 4வது நாள் கனவு கண்டார் ஜம்சம், அதை தோண்டு. அப்ப கேட்கிறாரு, ஜம்சமை தோண்டுவதற்கு எப்படி தோண்டுவது, என்ன அடையாளம் இருக்கிறது? நிறைய பேர்கள் தோண்டி தோண்டி தோற்று போனார்கள். இந்த ஜம்சமை எப்படி தோண்டி உருவாக்குவது? அப்பதான் அவர் நேர்ச்சி பண்ணாரு, ஜம்சம் மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா என் 10 புள்ளையில ஒரு புள்ளைய நான் அறுத்தறேன், குர்பானி கொடுக்கிறேன். ஜம்சம் மட்டும் எனக்கு கிடைச்சா. அப்ப அவருக்கு கனவின் மூலமாக சொல்லப்படுகிறது, ரத்தமும் சாணமும் ஒரு இடத்தில் இருக்கும், வெள்ளை காக்கை ஒன்று அதை பறிக்கும், அந்த இடத்தில் தோண்டு ஜம்சம் கிடைக்கும். இத கனவுல பார்த்துட்டு அடுத்த நாள் போனா அதே மாதிரி ரத்தமும் சாணமும் காபாவுக்கு அருகில் இருக்கிறது. அதற்கு பக்கத்தில் வெள்ளை காக்கை ஒன்று இருக்கிறது. ஒருவர் இறந்தும் கிடக்கிறார். தோண்டு. அந்த இடத்துல தோண்டுனா 3 ஊற்றுக்கள் ஹஜருல் அஸ்வதிற்கு அருகிலிருந்து வருகிறது. அல்லாஹு அக்பர். தூந்து போன ஜம்சமை, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் காலத்துக்கு பிறகு தூந்து போன ஜம்சமை முதலில் உயிர்ப்பித்தவர்கள் அப்துல் முத்தலிப். இப்ப நேர்ச்சையை நிறைவேற்ற வேண்டும். எப்படி நிறைவேற்றுவது? நேர்ச்சையை நிறைவேற்ற வேண்டும். 10 புள்ளையோட ஒரு புள்ளைய நான் அறுக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. இப்ப குழுக்கள் போடுறாங்க. 10 புள்ளை பேரையும் குழுக்கள் போட்டா எத்தனை தடவை போட்டாலும் அப்துல்லா தான் வருது. அவருக்கு பிரியமான மகன் அப்துல்லா தான் வருகிறது. ஆனாலும் நூரே முஹம்மதி அப்துல்லாவில் இருக்கிறது. குழுக்களில் வருகிறது அப்துல்லா, நூரே முஹம்மதி அப்துல்லாவில் இருக்கிறது. என்ன செய்வது? அப்பதான் அன்புக்குரியவர்களே, உன் அஜிமாவிடத்தில் ஒரு யூத வேதங்கள் படித்த நட்சத்திர கணக்கிலே தேர்ச்சி பெற்ற யூத பெண்ணை அணுகி கேட்கிறார்கள், இதற்கு என்ன செய்வது? அப்ப நான் வேதத்தில் பார்த்திருக்கிறேன், படித்திருக்கிறேன். ஒருத்தருக்கு பகரமா 10 ஒட்டகை. உங்க பிள்ளைகள்ல மொத்தம் 10 பேர். 10 பேர் முதல் குழுக்கள் 10 பேரை போட்டு குழுக்கள் போட்டு எடுக்கணும். ஏன்னா அப்துல்லா தான் வந்திருக்குது. 10 பேரையும் போட்டு எடுக்கணும். அப்துல்லாவின் பேர் எத்தனாவது தடவை வருதோ அத்தனை ஒட்டகை கொடுத்துடணும். முதல் 10 ஒட்டகை அப்துல் முத்தலிப் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு 10 பேரையும் போட்டு எடுக்கிறாரு. அப்துல்லா வல்ல. அடுத்த 10 ஒட்டகையை கொண்டு வச்சுக்கிட்டு குழுக்கள் போடுறாரு. அப்துல்லா பேர் வல்ல. என்ன 10 பிள்ளைகளை 10 தடவை போடணுமா இல்லையா? 10வது முறைதான் குழுக்கள் போடுகிற பொழுது அப்துல்லா பேர் வருகிறது. 100 ஒட்டகை கொடுக்கப்படுகிறது. அப்துல்லாவுக்காக 100 ஒட்டகை கொடுக்கப்பட்டு அப்துல்லாவை கையில பிடிச்சிட்டு வர்றாங்க. அப்துல் முத்தலிப் 100 ஒட்டகையை கொடுத்து தன் மகனை காத்தவர்கள். அதனாலதான் பெருமானார் பெருமையோடு சொல்லுவார்களாம், ஆனா இப்னு தபீஹத்தை 2 முறை அறுக்கப்பட்டவரின் மகன் நான். முதல்ல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அறுக்கப்பட்டாங்க, அறுக்கல. 2வது அப்துல்லா அறுக்கப்பட்டார்கள், அறுக்க வேண்டியவர்கள் அறுக்கப்படவில்லை. 2 முறை அறுக்கப்பட்டவரின் மகன் நான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமையாக சொல்லுவார்கள். இந்த அப்துல் முத்தலிப் எல்லா நன்மைகளுக்கும் சொந்தக்கார அப்துல் முத்தலிபினுடைய அருமை புதல்வர் அப்துல்லாவிற்கு அந்த நூரே முஹம்மதி செல்லுகிறது. அல்லாஹு அக்பர். இந்த அப்துல்லாவிற்கு மனம் முடிக்கப்படுகிறது. அப்துல்லா வரும்போதே சொல்லுகிறார்கள், நபாத்தா
இந்த பெண்மணி சொல்லுகிறார்கள், வேதம் தெரிந்த பெண்மணி சொல்லுகிறார்கள், என்ன கல்யாணம் பண்ணிக்கங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கங்க, உங்களுக்காக உங்க தகப்பனாரு 100 ஒட்டக கொடுத்தார்ல, அதை நான் தருகிறேன். காரணம், உங்கள் முகத்தில் நூரை முகம்மதியை பார்க்கிறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்க. இப்படி அப்துல்லாஹ்வை 18 வயது கொண்ட அப்துல்லாஹ்வை மனம் முடிப்பதற்காக வேண்டி 200 பெண்கள் போட்டி. ஆனால் ஒரு யூத தலைவன் அழகாக சொன்னார், ஒரு பாதிரி அப்துல் முத்தலிப் பயணத்திற்கு செல்லுகிற பொழுது உங்க காலை காட்டுங்க, வயித்தை காட்டுங்க, தோலை காட்டுங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு இறுதி நபி உங்களிடத்தில் இருந்துதான் வருவார், அவருக்கு உங்கள் மகனுக்கு நீங்கள் பனு ஜுஹ்ராவில் திருமணம் முடித்து வையுங்கள், உங்கள் மகனுக்கு பனு ஜுஹ்ராவில் திருமணம் முடித்து வையுங்கள். இதை தெரிந்து கொண்ட அப்துல் முத்தலிப் பனு ஜுஹ்ராவில் ஆக உயர்ந்த கூட்டத்தை சார்ந்த குறைஷி குலத்தில் பனு ஜுஹ்ராவிற்கு என்று தனி அந்தஸ்து, அதிலே உயர்ந்த மனிதர் வஹபினுடைய மகள் ஆமினா. அல்லாஹ் பேர் வைக்கிறது கூட நபிக்கு, நபியின் அம்மாவுக்கு எல்லாமே அல்லாஹ் பேர் வச்சான், அச்சமற்றவள் ஆமினா, அச்சமற்றவள். இந்த பிள்ளையை பெறப்போகிறார், அச்சமற்று இருக்க போகிறார் என்பதற்காக வேண்டி ஆமினா என்று பெயர் கொண்ட அந்த மங்கையை அப்துல் முத்தலிப் அவர்கள் தன்னுடைய மகன் அப்துல்லாவிற்கு மணமுடித்து வைக்கிறார்கள். நூரே முஹம்மதி அப்துல்லாவிடத்தில் இருந்து ஆமினாவுக்கு செல்கிறது. திருமணம் முடித்து 2 மாதம், இன்னொரு ரிவாயத்தில் 6 மாதம், அதிகமான அசஹான ரிவாயத் 2 மாதங்கள் ஆகிறது. 2 மாதங்கள் ஆகிறது. அப்துல்லா தன் மாமனை சந்திப்பதற்காக மதீனா சென்றார். அங்கேயே நோயினால் இறந்து போகிறார்கள். அப்துல்லா தகப்பனார் இறந்து போகிறார்கள். நூரே முஹம்மதி ஆமீனாவிற்கு வந்து அந்த ஆமீனா வயிற்றிலே பிள்ளையை சுமக்கிற பொழுது ஒவ்வொரு நபியும் சுபச்செய்தி சொல்லி 10 மாதங்கள் நிறைவு பெற்று நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூ உலகத்தை பார்க்க வருகிறார்கள். எப்படி பெருமானார் பிறக்கிறார்கள் என்பது குறித்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதம் சந்திக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பரம்பரை அத்தனையும் புனிதம் பெற்ற பரம்பரை. நசப் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை தொடர்புகள் உண்டு. இப்படி ஒரு நபியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு உலகத்திலே ஒதுக்க செய்திருக்கிறான். நபியின் உம்மத்தாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்கி இருக்கிறான். எனவே நாயகத்தின் வரலாறை தெரிவோம். பெருமானார் பிறந்ததற்கு பிறகு இந்த உலகத்தில் ஏற்பட்ட மாற்றம் என்ன, மக்கா எப்படி புனிதம் பெற்றது என்பது குறித்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்விலே சந்திக்கலாம். ஒவ்வொரு மாதமும் இன்ஷா அல்லாஹ் 2 முறை, நவம்பர் 10, நவம்பர் 24, இதே மாதிரி 2வது வெள்ளி 4வது வெள்ளி என்று நாம் ஒவ்வொரு மாதமும் 2 முறை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அற்புத வரலாறுகளை பார்க்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்டதின்படி அமல் செய்கிற, நாயகத்தின் வரலாறை பாதுகாத்து வைக்கிற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வான்.